தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெருமை கொள்கிறது. எல்லாரும் பார்க்க மறைக்குது, அவங்க எல்லாம் மறைக்கிறாங்க. இவரு நீங்க பொருளாதார மறைச்சு இத நம்மளாம் அங்கே போயிட்டு ஆமா இது என்ன இந்த கேம் எங்க தூக்கி வச்சிருக்கேன்? கொஞ்சம் நேரம் கருதி கொஞ்சம் ஏன்னா 12:01 ராகுவாலம் இருக்கு, அதுக்குள்ள நாங்க சர்டிபிகேட்லாம் வாங்கணும். மாலை போடுறவங்கலாம் அப்புறம் போடலாங்க, அவங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு தனியாக. நல்ல நேரம்
அடுத்ததாக துணைத் தலைவர்கள் திரு எஸ் கதிரேசன், திரு ஆர் கே சுரேஷ் அவர்கள். அடுத்ததாக திரு கௌரவ செயலாளர்கள் திரு ஆர் ராதாகிருஷ்ணன், திரு டி மன்னன் அவர்கள். அடுத்ததாக பொருளாளர் திரு சந்திர பிரகாஷ் ஜெயின் அவர்கள். அடுத்ததாக கமிட்டி மெம்பர்ஸ் திரு ஆர் வி உதயகுமார். கொஞ்சம் கரகோஷம் செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததாக திரு அழகன் மணி, அழகன் தமிழ்மணி. அடுத்ததாக திரு மனோபாலா அவர்கள். அதுக்கு அடுத்ததாக திரு கே பாலு, அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள். அடுத்தபடியாக இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவர்கள். அடுத்தபடியாக சவுந்தர பாண்டியன் அவர்கள். கவுன்சில் சவுந்தர பாண்டியன் அப்படி சொன்னாதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்தபடியாக ஆர் மாதேஷ் அவர்கள். அடுத்தபடியாக விஜயமுரளி அவர்கள். விஜய் முரளி. அடுத்ததாக திரு ஏஎல் உதயா அவர்கள். கொஞ்சம் கை தட்டுங்களேன், எல்லாம் சோர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த அம்மா பேர் எனக்கு கொஞ்சம் நுழையாது வாயில, இருந்தாலும் சொல்றேன், திருமதி பைஜா டாம். நான் இதை எப்ப பார்த்தாலும் பைஜாமா டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்ததாக திரு ஜி எம் டேவிட் ராஜ் அவர்கள். திரு பாபு கணேஷ் அவர்கள். திருமதி ராஜேஸ்வரி வேந்தன் அவர்கள். திரு ஏ எம் ரத்னம் அவர்கள். திரு கே பிரபாகர் அவர்கள். திரு கே கே ராஜ் சிற்பி அவர்கள். திரு வி பழனிவேல் அவர்கள். திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். திரு பிரமோஸ் தாஸ் அவர்கள். திரு பருத்தி வீரன் சரவணன் அவர்கள். எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும் அமைச்சரோட, கொஞ்சம் தயவு செய்து வாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய 2022 ஆண்டுக்கான தேர்தல் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் பிரகாரம் நீதியரசர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த வாக்கெடுப்பு முடிந்து வாக்கு எண்ணிக்கை வெற்றி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு 10வது தினமாக இன்றைக்கு இருக்கிறது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி.
குறுகிய கால அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்து தயாரிப்பாளர்களையும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிற அதே நேரத்தில் இந்த நிர்வாகத்தினுடைய அழைப்பை ஏற்று இந்த நிர்வாகம் என்பது ஏதோ நாங்கள் 27 பேர் மட்டுமல்ல, இந்த நிர்வாகம் ஏறத்தாழ வாக்களித்து உரிமை உள்ள 1303 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியதே இந்த நிர்வாகம். அதை தாண்டி 4000த்திற்கு மேற்பட்ட அசோசியேட் மெம்பர் இருக்கிறார்கள், அவர்களையும் சேர்ந்தது தான் இந்த நிர்வாகம். ஆகவே இந்த 4000 பேரின் அழைப்பையும் ஏற்று இங்கு வந்திருக்கிற முன்னாள் தலைவர்கள், முன்னாள் நிர்வாகிகள், திரையுலகத்தின் முன்னோடிகள் மற்றும் மேடையில் வீற்றிருக்கிற திரையுலகத்தின் ஜாம்பவான்கள், அனைத்து பிரிவினை சார்ந்த நண்பர்கள், சகாக்கள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கிடையே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு உன்னதமான இடத்திற்கு வர வேண்டும் என்று அனைவரையும் தாயுள்ளத்தோடு அழைத்து நமக்கு நல்ல வழிகாட்டியாக, நல்ல ஆலோசகராக தமிழக அரசினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக வீற்றிருக்கிற மாண்புமிகு கடம்பூரார் அவர்கள் நம்முடைய அனைவரையும் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைக்கு ஒன்று கூடி இன்றைக்கு திரையுலகமே தமிழக அரசிற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இவ்வளவு பேரும் இங்கே கூடியிருக்கிறோம். இது மட்டுமல்ல, நிச்சயம் தமிழக அரசுடைய ஒத்துழைப்போடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரையுலகமும் உங்கள் வழிகாட்டுதல் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லி, என்றென்றும் நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டும். பல்வேறு அலுவலக பணிகளுக்கிடையே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும், அவர்களுக்கு அனுப்பி வைத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை குறுகிய கால ஏற்பாட்டில் வந்திருக்கிற பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நமது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க 2022 தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மாண்புமிகு பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூராஜ் அவர்களே, கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தலைவர் திரு முரளி அவர்களே, துணைத் தலைவர்கள் பாசத்திற்குரிய கதிரேசன் அவர்களே, ஆர்.கே. சுரேஷ் அவர்களே, கௌரவ செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் திரு சந்திரபிராஜன் அவர்களே மற்றும் வெற்றி பெற்ற 21 கமிட்டி உறுப்பினர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, ஊடக நண்பர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராகிய அனைத்து தயாரிப்பாளர் முதலாளிகளே, நண்பர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினரும் ஒன்று கூடி இணைந்து பணியாற்றி இந்த சங்கத்தை மேன்மேலும் வலுப்பெற செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு சான்றுகள் அளித்து இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அண்ணன் செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் கடம்பூராஜன் அவர்களே மற்றும் மூத்த தயாரிப்பாளர்களே மற்றும் சகோதர தயாரிப்பாளர்களே, இவ்விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வந்திருக்கும் குடும்பத்தாருக்கும், நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும், இதை போன்று இப்படிதான் சங்கம் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நடந்த முன்னாள் தலைவர்கள், முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைத்துறையில் பல சேவைகளை செய்வதற்காக எங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இதுவரை நாங்கள்
எப்படி பணியாற்றுவோம் என்று நினைத்து எங்கள் மீது வாக்களித்தீர்களோ அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு அனைவரும் இன்று முதல் ஒன்று கூடி கண்டிப்பாக நல்ல திரைத்துறை வளர்ச்சிக்காக செய்வோம் என்பதையும், அதேபோல் நாம் கேட்கக்கூடிய சில நல்ல உள்ளங்களை கொண்ட அமைச்சர் அண்ணா அவர்கள் சிலவற்றை செய்கிறேன் என்றும் சொல்லி அளிக்கிறார். ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி கருணை உள்ளத்தோடு செய்ய தயாராக இருக்கிறதோ அதே போல் அமைச்சர் அவர்களும் நமக்கு திரைத்துறைக்கு செய்ய தயாராக இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாம் கருணை உள்ளத்தோடு கொண்டு அவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு சிறிய ஒரு விண்ணப்பத்தை அண்ணன் கடப்பண்ணன் கூறுகிறேன். இதுவரை கேபிள் நிர்வாகம் வேறு வேறு வழியில் சென்று கொண்டிருந்தது. அது அண்ணனின் பரிந்துரையின்படி இனிமேல் அரசு கேபிள் மூலமாக செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு எனது கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடம்பூர் அண்ணனுக்கு வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து முதலாளிமார்களுக்கும் வணக்கம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் தூங்கியே ஒரு 15-20 நாள் ஆகும். இது எலெக்ஷனுக்கு முடிஞ்சது. இது அதுக்கப்புறம் சில வேலைகள், அனைத்து வேலையிலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக நம்மளோட பதவியேற்பு வேலை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா தயாரிப்பாளர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெற போகுது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தமிழக அரசு, நமது மாண்புமிகு அமைச்சர். அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான சங்கம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். எல்லாம் நல்லதே நடக்கும், நன்றாகவே நடக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா கடம்பூர் ராஜா அவருக்கு இந்த தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எலெக்டட் ஆஃபீஸ் வேரர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாருக்கு. இன்னைக்கு నుంచి ஒரு 3 நாளில் நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா நினைவு நாள் வருது, 5ஆம் தேதி. எல்லோரும் ஒரு ½ மினிட்டு கொஞ்சம் ஸ்டாண்டிங் ரெஸ்பெக்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாருக்கு. தேங்க்யூ சார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நம்ம தலைவர், நம்ம மினிஸ்டர், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் கடம்பூர் ராஜா சார் வந்தார். அவர் முன்னாடி சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பரில் என்னென்ன நடக்குது ஒரு சின்ன ப்ரீஃப். ஆனால் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி கோமாவில் இருக்கு சொல்லியாச்சு. இப்போ டிக்ளேர்ட் டெட். அது கவர்மெண்ட்ஸே காப்பாற்றணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆனால் சரி. இந்த மாதிரி நான் ஆஸ் ஏ சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் சார்பாக எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கு, எல்லா சிஎம்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎம்ஓக்கு, இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு, ஹோம் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சாச்சு. ஃப்ளைட்ஸ் எல்லாமே, ட்ரெயின்ஸு ஃப்ளைட்ஸு எல்லாமே 100% எலோ பண்ணுறேன். எந்த ஃப்ளைட் பார்த்தா கூட ஃபுல் ஆக்குபென்சியில் போகுது. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மொத்தம் 50% ஆக்குபென்சி கொடுத்தாச்சு. 50% இப்போ நாளைக்கு பொங்கல் வருது, பெரிய ஹீரோ பிக்சர் வரணுன்னா பப்ளிக் அது அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாருன்னா. பட் சவுத் இண்டியன் சார்பாக நான் ஒரு ரிக்வெஸ்ட்டு, சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் தலைவராக அது 100% ஆக்குபென்சிக்கு பர்மிஷன் சொல்லிட்டு சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சாச்சு. நீங்கள் கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்பிச்சிடுங்க. அதுதான் நான் கேட்குறேன். இன்னொரு மேட்டர் என்னென்னா, நம்ம தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர், ஆனால் நம்ம தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் கே சந்திரசேகரராவ் சார் சில ஃபிலிம் இண்டஸ்ட்ரி காப்பாற்றுறதுக்காக சில ப்ராமிசஸ் கொடுத்துட்டு
அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அது என்னென்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி என்ன வருதோ லோ பட்ஜெட் பிக்சர் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப் டு 10 crores லோ பட்ஜெட் பிக்சராக ட்ரீட் பண்ணிட்டு லோ பட்ஜெட் பிக்சருக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ வருதோ அது அந்த ப்ரொடியூசருக்கு ரிலீஸுக்கு அப்புறம் ரிஃபண்டு கொடுக்கறதுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாருன்னா சின்ன பிக்சர் 10 crores எடுத்த பிக்சர்ஸு ரேட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ரேட் அப் அண்ட் டவுன் அது ஆல்ரெடி முரளி சார் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டாருன்னா நம்ம தலைவர் சிஎம் சார் கூட கொடுத்துட்டாரு. பட் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் சார்பாக எல்லா ஸ்டேட்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சின்ன பிக்சரானா சரி பெரிய பிக்சராக சரி ஃப்ளெக்சிபிள் ரேட்ஸ் 50 rupees to 250 rupees அது பிக்சர் அந்தந்த ப்ரொடியூசர் டிசைட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நான் 50 rupees வச்சுக்கலாம் ஆர் 250 rupees வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இன்கம் வரும். அப்புறம் நம்பர் ஆஃப் ஷோஸ் நம்பர் ஆஃப் ஷோஸ் இதுக்கு முன்னாடி சில பெரிய பிக்சர்ஸுக்கு தான் ரிக்வெஸ்ட் கேட்குறாரு, கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் மார்க் இருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு எனி நம்பர் ஆஃப் ஷோஸ் போடலாம். அதில் பெரிய பிக்சர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா டெய்லி 5 shows 6 shows போடட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 shows 3 shows கட் பண்ணிட்டு சின்ன பிக்சருக்கு கொடுத்தா சின்ன பிக்சரும் வாழும், பெரிய பிக்சரும் நல்ல கலெக்ஷன் வரும், சின்ன பிக்சருக்கு வரும். ஒரு 2 shows மினிமம் சின்ன பிக்சருக்கு வந்தால் அது பெரிய அட்வான்டேஜ் என்ன. ஸோ தியேட்டரில் நம்பர் ஆஃப் ஷோஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்லைன் டிக்கெட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கேயுமே மிஸ் ஆகிறது சான்ஸ் இல்லை. நம்மளுக்கு சின்ன ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் ஆகிடும். பெரிய பிக்சர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய பிக்சர் லைக் ரஜினி சார் விஜய் சார் அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 5 shows 6 shows போடுங்க. அதுக்கு டிக்கெட்டு அது மேலே ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வருது, ப்ரொடியூசரும் சேவ் ஆகிடுவார். ஒரு 1 or 2 weeksக்கு அப்புறம் ஒரு ஷோஸ் கட் பண்ணால் சின்ன பிக்சர் ரிலீஸ் பண்ணலாம்னா அந்த மாதிரி சின்ன பிக்சருக்கு தியேட்டர் கிடைக்கும், பெரிய பிக்சருக்கு தியேட்டர் கிடைக்கும். அந்த பிளானில் கே சந்திரசேகர சார் ஒத்துக்கிட்டாரு. ப்ரெஸ் மீட்லனே அவர் சொன்னார் நாளைக்கோ நாளைக்கோ பிகாஸ் 4th அன்றைக்கி அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் தானே ஸ்டேட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டேன் சார். நான் அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் నుంచి நான் கர்நாடகா கேரளா எல்லா கவர்மெண்ட்ஸ் నుంచి நான் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் லெட்டர்ஸ் அனுப்புகிறேன்னா ఇండస్ట్రీ వాళ్ళం అన్న అన్నా సినిమా ఇండస్ట్రీ నుంచి ట్యాక్స్ అయినా సరే ఏదైనా ఇన్కమ్ వరదన్నా అందంత స్టేట్ గవర్నమెంట్స్ బడ్జెట్లో నాట్ ఈవెన్ 0.5% అన్న 0.5% కూడా స్టేట్ బడ్జెట్లో సినిమా కలెక్షన్లో రెవెన్యూ ట్యాక్స్ వరదన్న అది కొంచెం ఒట్టు కొడుతటి లోకల్ பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்குண்ணா. 2 ஸ்டேட் சிஎம்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், தமிழ் கவுன்சில் சார்பாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் மாத்திரம் எடுத்துட்டீங்கண்ணா. இது சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் சார்பாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கறது தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு ఎలక్టెడ్ ఆఫీస్ బేరర్స్కి కమిటీ మెంబర్స్కి సౌత్ ఇండియన్ ఫిలిం சேம்பர் சார்பாக இன்னொரு வாட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு தேங்க்யூ. இயக்குநர் சங்க சார்பாக பேசுகிறேன். ஓகே, எங்கள் செயலர் பதறாரு, யார் சார்பாக பேசுகிறது தெரியாமல். புதிதாக ஏற்றிருக்கும் புதிய அமைப்புக்கு என் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சினிமா வந்து வேறு மாதிரி சூழலில் இருக்குது. ஒரு சவாலான சூழ்நிலை தான் இன்றைக்கி பதிவேற்றிருக்காங்க. முன்னெல்லாம் பிடிச்சர் வந்து லாபத்துக்காக பணம் பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, போட்ட கஷ்டம் வந்தால் போதும்னு தான் பணம் பண்ணுறாங்க தொழிலை காப்பாற்றுறதுக்காக. இன்றைக்கி சினிமாவில் இருக்கவங்களோட சினிமா வெளியில் இருக்கவங்க தான் அதிகம் சம்பாதிக்கிறாங்க. அது அமைச்சரும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கி சினிமாவில் இயக்குநர்கள், நடிகர்கள், மற்ற டெக்னீஷியன்கள் எல்லோரும் உழைச்சதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு தான் போட்ட காசு வராத சூழ்நிலை.
சினிமா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆபத்தான சூழல் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். இன்றைக்கி தயாரிப்பாளர் தான் அவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. இந்த சவாலான நேரத்தில் தான் புதிய அமைப்பு வந்திருக்கு. நீங்கள் உங்களை காப்பாற்றிங்க, அப்போ தான் நாங்கள் பிழைக்க முடியும். நன்றி, வணக்கம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலைவர், செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதவியேற்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கும் செய்தித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து திரைத்துறை நண்பர்களே, தயாரிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைய சினிமா எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அனைவரும் அறிவீர்கள். இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசை தவிர வேறு எந்த அரசாலும் நமக்கு உதவ முடியாது. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே நாம் என்ன கேட்கிறோமோ அதை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அனைவரும் அறிவார்கள். அதனால் இந்த தருணத்தை நாம் இன்றைக்கு வந்திருக்கிற அனைத்து சங்க உறுப்பினர்கள் அதை அமைச்சரிடமோ முதலமைச்சரிடமோ கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அன்போடு திரைப்படத்துறைக்கு என்னென்ன சலுகைகள் செய்ய முடியுமோ அதை அனைத்தும் செய்து தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களே, இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி சாரும் அவரை சார்ந்தவர். ஏன்னா நேரம் கருதி அவர் தலைவரை சொன்னாவே எல்லாரையும் சொன்ன மாதிரி வந்திருக்கின்ற தயாரிப்பாளர் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். சினிமா எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறத விட அண்ணன் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் எல்லாரோடையும் நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கிறார். அவரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ சினிமாக்காரங்களோட நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமாவை நம்ம சொல்லி தான் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எம்ஜிஆர் படங்கள் முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் எத்தனை படம் இது வரைக்கும் நடிச்சிருக்கிறாருன்னா நமக்கு கணக்கு தெரியுமோ இல்லையோ, அவருக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சினிமா மீது காதல் கொண்டவர். இன்னொரு முக்கியமான விஷயம், அவரை நான் கேள்விப்பட்ட விஷயம், எம்ஜிஆர் நடித்த படங்களே 2 படம் தான் அவர் இறந்த மாதிரி நடித்ததான். அந்த 2 படத்தை அவர் பார்க்க மாட்டேன்ட்டார். பார்க்கவே இல்லையா கடைசி வரைக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர், சினிமா மீது பற்று கொண்டவர். அவற்றை நம்ம தனித்தனியாக இது பண்ணணும் அது பண்ணணும்னு கேட்குறதோட, நான் முரளி சார்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிற அமைச்சர்கிட்ட நான் நிறையா பேசியிருக்கேன், நமக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த அமைச்சரவை இருக்கும்போது நம் திரைப்பட தொழில் மீண்டும் பழைய மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களே, அமோகமாக வெற்றி பெற்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமாக வந்திருக்கும்
அனைத்து நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்புன்னு சொல்லணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த சங்கம் தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் பல தலைவர்கள், பல அமைப்புகள் மாறி இருக்கு. ஆனால் எந்த ஒரு பதவியேற்பு விழாவுக்கும் நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் வந்து நிகழ்ச்சி நடத்துவதுன்றது இதுதான் முதல் தடவை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அமைச்சர் அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இன்றைக்கி கலைத்துறையில் எல்லா சங்கங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றதும் தெரியும். இக்கட்டான சூழ்நிலை. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து தவிர்க்கணும்னு சொல்லி தான் பார்ப்பாங்களே தவிர கலந்துக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் சினிமாவை நேசிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த சாய் சங்கத்தை மதித்து அவர் இன்றைக்கி வந்திருக்காருன்னு சொன்னால் அது உண்மையிலே அவருடைய பெருந்தன்மையை வந்து காட்டுகிறது. தயவுசெய்து அதற்காக நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லும் விதத்தில் வந்து அனைவரும் கரகோஷத்தை எழுப்பி நன்றி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ஏசி அவர்கள் சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இந்த சங்கத்தை கொண்டு வரணுன்ட்டாங்க. அதுக்கு இந்த முந்தைய நிர்வாகமே அந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. ஆரம்பிக்கும் போது பணம் இல்லை, அதே மாதிரி இப்பவும் சுத்தமாக பணம் கிடையாது. ஸோ அந்த வருத்தம் இல்லை, அந்த நிலைமைக்கு வந்தாச்சு இப்போவே நீங்கள். ஏன்னா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வந்து இந்த தேர்தல் நடந்திருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே முரளியாக இருந்தாலும் சரி, ராதாகிருஷ்ணன் வந்து உழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்களோட வெற்றிக்கு 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று உறுதி, அதாவது மனதில் உறுதி வேண்டுன்ற மாதிரி. என்ன உறுதின்னு சொன்னால், யார் எந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாலும் போகாமல் உட்கார்ந்த சீட்லேயே உட்காந்துட்டு நாங்கள் நகர மாட்டோம்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்க. அதுதான் முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி என்னடன்னா, அதாவது விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சின்னு சொன்னால் அது லாக்டவுனாக இருக்கட்டும், மழையாகட்டும், எதுவாக இருந்தாலும் மெம்பர்ஸை வந்து சந்திச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணும், வந்த பிறகு செய்கிறது ஒரு பக்கம், வராமலே வந்து எல்லாருக்கும் தேடி என்னென்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையான்னு சொல்லி இதுதான் நம்ம பாராட்ட வேண்டும். அந்த மனிதநேயத்தை வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு இதுதான் முக்கியம். ஜெயிச்சு வந்த பிறகு செய்யறதுன்றது வேறு விஷயங்கள். அது அப்படி ஒன்று அந்த தன்னம்பிக்கை. இந்த 3 தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு அவங்க மேடையில் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள் அதுக்கு முக்கியமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகமாக உழைச்சது வந்து முரளி, ராதாகிருஷ்ணன் வந்து மனசார நான் பாராட்டுறேன். இந்த சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பல சங்கங்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் வந்து சினிமா துறைக்கு சார்ந்த அமைப்புகள் எத்தனையோ இருக்குது. ஆனால் அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து அவங்கவுங்க ஒரு நிதி வச்சுருக்காங்க, அவங்க செயல்படுறாங்க, போகிறாங்களே தவிர இந்த ஒரு இந்தியாவிலே இந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் சுயமரியாதையோட, அதாவது இந்த சேர்த்த பணம் சிறுக சிறுக சேர்த்த பணம் இருக்கு, சுயமரியாதையோட கையை வந்து இப்படி வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பணத்தை நம்ம சங்கத்தில் சேர்த்தோம். அது வந்து என்னடனா உங்கள் பணம், அதாவது உறுப்பினர்களுடைய பணத்தையே வந்து அது டிவிக்கு கொடுத்து, கிளிப்பிங்ஸு கொடுத்து, அதில் வர்ற காசு சர்வீஸ் சார்ஜ், அந்த சர்வீஸ் சார்ஜில் தான் அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்தோம். அது எப்போ 94 நானும் கேஆர்ஜியும் டிஆர் ராமண்ணா 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்தது. அது அதுலேருந்து எத்தனை கோடிகள் இன்றைக்கி வந்து நம்ம உறுப்பினருக்கு வந்து நன்மையாக இருக்குன்னு சொன்னால் இது வேறு எந்த இந்தியாவில் எந்த சங்கத்திலையும் இது நடக்கலை. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் காப்பீடு திட்டத்தை வந்து 2002 வந்து பல எதிர்ப்புக்கு நடுவில் வந்து நான் தனியாக அதை ஆரம்பித்தேன். இன்னும் 18 வருஷம் ஆச்சு. அதில் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே வந்து நம்ம உறுப்பினர்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற அமைப்புகளை கூட வந்து காப்பீடு திட்டம் இருக்கே தவிர அவங்க 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சங்கத்தில் அந்த 1000 ரூபாயும் கலெக்ட் பண்ணாமல் கடைசி வரலும் கல்யாணத்துக்கு, படிப்புக்கு, இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தொகை, இப்படி எல்லா உதவிகளுமே வந்து செய்து கொண்டு சங்கம் இந்த வரலும் வந்திருக்கும். ஆனால் இது இக்கட்டான சூழ்நிலை. இப்போ நிதி வந்து உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்கள் முரளியும் இந்த சந்திரபிரகாஷ் ஜெயினெல்லாம் இருக்கிறதுனால நிதிக்கு வந்து நீங்கள் தயவுசெய்து கலை நிகழ்ச்சிகள் நடிகர்கள்கிட்ட போய் நம்ம கையாள வேண்டிய அவசியம் இல்லை, நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாங்ஸு, நம்ம கிளிப்பிங்ஸ் இப்போ கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா
பல கோடி ரூபாய் வந்து நம்ம சங்கத்துக்கு வந்து சேரும். சுயமரியாதையோடு இது தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், சுயமரியாதையோடு அந்த வசூல் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த உறுதியோட தயவுசெய்து நீங்கள் செயல்படுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆகையினால நிச்சயமாக இந்த அமைப்பு வந்து நல்லபடியாக வரும். அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறதுனால ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய நாள் கேட்டுக்கிட்டு இருக்கும், அந்த எல்பிடி அதாவது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அந்த 8% தயவுசெய்து ரத்து செய்யுமாறு பணிவன்புடன் நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்துக்க நன்றி கூடி வெளிப்படுகிறேன். வணக்கம். சகோதர தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திரைப்பட வரலாற்றில் இது வரைக்கும் இவ்வளவு எளிமையான இனிமையான ஒரு செய்தித்துறை அமைச்சரை நமது இண்டஸ்ட்ரி சந்திக்கலை. அந்தளவுக்கு நம்ம மேலே ஒரு பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஸோ இந்த நம்முடைய சங்க தேவைகள் மிக விரைவிலே, நம்ம இண்டஸ்ட்ரியோட தேவைகள் மிக விரைவிலே அமைச்சர் அவர்களால் நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும் என்று நம்புகிறோம். மேலும் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற புதிய நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் வகையிலே நல்ல பல அறிவிப்புகளை இன்று அமைச்சர்கள் அறிவிப்பார் என்று நாங்கள் மிகவும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மொத்த குழுவுக்கும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் மையம் பாதராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்ற அனைவர் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைக்கே பாதராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க வரலாற்றிலேயே பொற்காலம் என்றால் அது ராமநாராயணன் சார் அவர்கள் தலைவராக இருந்த பொற்காலம் தான். ஸோ எனவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக ராமநாராயணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அவரது மகன் முரளி அவர்களை இன்றைக்கு நாம் தலைவராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். அதே போன்ற ஒரு பொற்காலத்தை தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் முரளி அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று அவரை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவராக வந்திருக்கிற செயல் வீரன் ஆர்கே சுரேஷ் நிச்சயமாக மிகச்சிறந்த பணியாற்றுவார். தம்பி கதிரேசன் நீண்ட அனுபவமும் சங்க அனுபவமும் தயாரிப்பனும் எல்லாம் உள்ளவர்கள். அவர்கள் இருவரும் இணைந்து மிகச்சிறந்த பணியை நிச்சயம் செய்வார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோல் செயலாளர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் நானும் செயலாளராக இருந்தபோதுதான் இந்த தமிழ் சினிமாவுடைய விளம்பர கட்டுப்பாடு உட்பட ஏராளமான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக அந்த காலகட்டத்தில் செயலாற்றினோம். அவர் மிகச்சிறந்த செயல் வீரர். எல்லா நல்ல விஷயங்களுக்கும் முதல் நாளாக நின்று ஒத்துழைப்பு கொடுப்பார். அதே போல் மன்னன் எடுத்ததை செய்து முடிப்பதில் உண்மையாகவே பெரிய மாவீரன். ஸோ மன்னன் அந்த இடத்துல இருப்பது நானே அந்த இடத்துல செயலாளராக இருப்பது போல் நான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு அவரும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து மிகப்பெரிய சேவையை இந்த இண்டஸ்ட்ரிக்கு தர வேண்டும் என்று சங்கத்துக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கு இந்த டீமுக்கே கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு சொன்னால் உங்களுடைய ட்ரெஷரர் சந்திரராஜன் சார். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 600 படத்துக்கு மேலே ஃபைனான்ஸ் பண்ண ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தராக தான் இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அவரால் எந்த படம் ரிலீஸ் நின்னதில்லை. அவர் எந்த ப்ரொடியூசருக்கும் ஏராளமாக அதிகபட்சமாக விட்டு கொடுத்து ரிலீஸ் பண்ண ஃபைனான்ஸ்னு கேட்டிங்கன்னா அதில் நம்பர் 1 சந்திரராஜன் சார் இருப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு படம் செட்டில்மெண்ட்டில் நான் தவறுதலாக ஒரு தடவை நான் 40 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்துட்டேன். 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி 40 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன ஒரு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதரை, நல்ல பண்பாளரை நீங்கள் பொருளாதார பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய தலைமையில் இந்த நிதி பிரச்சனைகளை எல்லாம் சீர்படுத்தி நீங்கள் எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு சங்கமாக இதுவரை இல்லாத ஒரு ராமநாராயணன் சார் அவர்களுக்கு பிறகு ஒரு பொற்காலமான ஒரு சங்கத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று மொத்த குழுவினரையும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் அத்தனை மீட்டிங்கில் எல்லாரும் கலந்துக்கிட்டு ஆக்டிவாக செயல்பட்டு வழக்கம் போல் இந்த கோரம் இல்லாமல் தர நிலைமையெல்லாம் இல்லாமல் எல்லா மீட்டிங்க்கு எல்லோரும் கலந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு இந்த இண்டஸ்ட்ரி மேம்பட, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மேம்பட, மீண்டும் பழைய பொலிவுற அத்தனை பேரும் நான் ஒன்றாக இணைந்து உழைப்போம். நாங்கள் அனைவரும் எல்லா இடத்திலும் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்று அன்புடன் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அன்பு சகோதரர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள், ஏன்னா அன்பு அண்ணன்னு சொல்ல முடியாது, அன்பு தம்பினா எனக்கு வயசாகிடுச்சின்னு தெரியும். அந்த ஒரு காரணத்தினால முதல்ல சொன்னவங்க எல்லாருமே கடைசியில் பேசல. என்ன கஷ்டம்னா முதல்ல எழுதி வச்சது அத்தனையும் முன்னாடி இருக்கவங்க பேசிடுவாங்க. இந்த இடத்துல இந்த வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவது நான் என்னையே பாராட்டி கொள்வதற்கு சமமான ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்த இந்த டீம் முரளி அண்டு நம்முடைய ராதாகிருஷ்ணன், அது மார்ச் 6ஆம் தேதி இது ஆரம்பித்தது. இதுக்கப்புறம் தான் கொரோனா வந்தது.
ஆனால் இந்த தாக்கம்தான் அதிகமாக இருந்தது சினிமா இண்டஸ்ட்ரியில். காரணம், ஒரு ஜெயிச்சப்புறம் ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி, தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வேற, எதையுமே எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னது வந்து முரளியும் ராதாகிருஷ்ணன் தான். ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்க, அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாலே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஒற்றுமையை அவங்க வந்து நின்று அதில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அவர்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றியும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியும். எல்லாருமே அமைச்சர் அவர்களை பாராட்டினாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சங்கமே ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்ச பொழுது ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு இந்த 1.5 வருஷம் சங்கத்தை நடத்தி கொடுத்தது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தான். இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது, கண்டினியூட்டி இல்லாத போய் டோட்டலாக என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதே போல் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஸ்பெஷல் ஆஃபீஸர் உங்ககிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவ்வளோ ப்ராம்ப்டான ஒரு அரசும் அரசை சார்ந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் மிகப்பெரிய நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான் இது. நம்ம சாதாரணமாகவே பார்த்தாலே ஆன்மீக அரசியல்னால் அமைச்சர் ஒரு எடுத்துக்காட்டு. பூர்ணகும்ப மரியாதையை எவ்வளோ மரியாதையாக ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மேடை வந்து, இந்த மேடையில் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே தயாரிப்பாளர் நலம் காக்கும் அணியாகத்தான் இதில் செயல்படுவார்களே தவிர வேறு எந்த விதத்துலையும் அவங்க எதிர்த்து வேறு பேக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கே சண்டை போடுறதுக்கு வரமாட்டாங்க. இதில் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் இருக்காங்க, விஜய்சாச்சி. இப்போ எல்லாருமே ஒரே அணி. இந்த ஒரே அணி எந்த விதமான மன வேறுபாடும் இல்லாமல் சினிமா நலனுக்காக மட்டுமே போராட வேண்டும் என்பது. ரொம்ப நாளாக நான் அமைச்சர்கிட்ட கேட்கணுன்னு ஒரு விஷயம், இந்த சப்சிடி கொடுக்குறீங்க, 7 lakhs கொடுக்குறோம், அது எப்படியும் 10 lakhs ஆக்கிடுவீங்க ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு மேடைன்னு வந்தால் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்க போராது, 80 பக்கம் நோட் புக் வேணும் உங்களுக்கு. அதில் ஒரு 100 கேட்டால் 10ஆவது கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் கோரிக்கையே வைக்கிறோம். ஸோ அந்த 10 லட்ச ரூபாயோ 15 லட்ச ரூபாய், நீங்கள் அதுக்கு மேலே நீ என்ன 10 லட்ச ரூபா சொல்கிறது, நான் 20 கொடுப்பேன்னா நாங்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டோம், எடுத்துப்போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர்களுக்கு கடைசியில் மிச்சமாக இருக்கிறது அந்த தயாரிப்பாளர் பேர்லேயே வர அரசு கொடுக்குற பணம் தான் கையில் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு. அது நிறைய தியேட்டரே கிடைக்காத கூட நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய சிறிய வேண்டுகோள், அது சென்சார் ஆயிடுச்சுனாலே நீங்கள் அதை கொடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ளேன். குறைஞ்சது 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க, 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுங்கிறது. இப்போது வந்து டிவிலேயே ரிலீஸ் ஆகிடுது. சினிமா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோங்கிற ஒரு உறுதிமொழியை வாங்கி கொண்டு அந்த படத்துக்கு நீங்கள் சென்சார் ஆனோடனே கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும். அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு, அதே போல் இந்த டீமுக்கும் நான் கேரண்டியாக இருக்கிறேன். ஏன்னா நேர்மையானவர்கள் எத்தனை பேர் எந்த பக்கத்திலிருந்து ஒன்று சேர்ந்தாலும் அந்த அமைப்பு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு நம்முடைய என்னுடைய அருமை நண்பர், 40 ஆண்டு கால நண்பர் ராமநாராயணனுடைய மகன் முரளி, ராதாகிருஷ்ணன், அது வந்து அந்த இந்த டீம் வந்து மிகப்பெரிய சாதனையை படைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எல்லாருக்குமே. ஆனால் ஆக்சசிபிளாக இருங்க, தயவு செஞ்சு. இது கமிட்டி மெம்பராக இருந்தால் கூட உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க, இது யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆக்சசிபிலிட்டி இருந்தாலே பாதி நம்பிக்கை வந்துவிடும். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அந்த அமைச்சர் தன் துறையின் மீது 100% ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சிருக்கார் என்பதற்காக உங்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நம்முடைய அமைச்சருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சின்ன உதாரணம்னா, அந்த ஒரு அடக்கமும் முதலமைச்சர் போகிறாரு, கால்வாய்கிட்ட ஒரு புதுசாக திருமணமானவர்கள் நிற்கிறாங்க. நின்னொன்னே அவர் இறங்கி வந்து வாழ்த்துறாரு, அவங்க காலில் விடுறாங்க. உடனே இவர் அதுக்குள்ளே செருப்பை கயிட்டுறார், தன்னுடைய கால் செருப்பை கயிட்டி நிற்கிறார். ஏனென்றால் அதுதான் அதில் வந்து ரொம்ப அடிப்படையான மரியாதை. யாராவது நமஸ்காரம் மாட்டாங்க, நான் பாட்டுக்கு செருப்போடு நிற்பேன், ஷூவோடு நிற்பேன், இல்லை, அதை கயிட்டி வெறும் காலோடு நிற்கிறார் பாருங்க. அதுதான் அந்த ஒரு மரியாதையான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சருக்கு நம்முடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய
வணக்கங்களையும் நம்முடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு 70-80% கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன சார்பாக பொருளாளர் திரு சாமிநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். முதலாளிகள் சங்கமாக இருந்தாலும் தொழிலாளர்கள் சங்கமாக இருந்தாலும் கேட்டதை கேட்ட. இதுக்கப்புறம் யாராவது பேசுறதுக்கு இருக்காங்களா? நிறைய பேர் இல்லை, நான் நினச்ச மகளிருக்கு தான் கடைசியோ அப்படின்னு யோசித்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே வணக்கம். சினிமாவை நேசிக்கும் அமைச்சர் என்று அனைவரும் கூறினீர்கள். சரியான அமைச்சரை தான் இந்த அமைச்சரவை தேர்ந்தெடுத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் நம்ம வச்சுருக்குறோம். 80% இல்லை, எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்று தான் எண்ணுகிறேன். இந்த விழாவில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், எப்போவுமே வந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு பதவியேற்பு விழா நடந்ததே கிடையாது. செங்கல்பட்டு அசோசியேஷனில் நினைக்கிறேன், சாருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் வந்தார்கள் நினைக்கிறேன் அமைச்சராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் அது வந்து செங்கல்பட்டு அசோசியேஷனில் நடந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் நடக்கிறது வந்து இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி வந்து எல்லா அமைச்சர்களும் நம்ம வந்து எந்த அரசு இருக்கும்போதும் அந்த அமைச்சர்கள் வந்து நமக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைத்து அரசாங்கத்திடம் ஒட்டி உறவாட நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக அமைச்சர் அவர்கள் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் தீர்த்து வைப்பீர்கள் என்றே எண்ணுகிறேன். இந்த எல்பிடி அதை கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதால் அந்த 8% வந்து எங்களுக்கு பெரிய லாஸு. அதை நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் அரசாங்கம். அது இல்லாமல் இந்த சின்ன திரைப்படங்கள் அது வந்து நீங்கள் சென்சார் ஆன உடனே 4 தியேட்டரில் போடுங்க அப்படின்றது வந்து 2-3 தியேட்டர் 4 தியேட்டர் அப்படின்லாம் வந்து ஒரு வரம்பு வைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. அவங்களே வந்து ரொம்ப கம்மி பணம் போட்டு எடுக்கிறாங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப நிறைய சிரமங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அதனால் போஸ்டர் ஓட்டுறதுக்கே அவங்கள்ட்ட பணம் இருக்க போகிறதில்ல. அதனால் அந்த சென்சார் ஆன உடனேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்சிடி கொடுத்தா ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். அந்த பணம் தான் எங்களுக்கு மிஞ்சும். ஏன்னா நான்லாம் வந்து சிறுபடம் எடுக்கிற தயாரிப்பாளர், அதனால் அந்த பணம் தான் எங்களுக்கு மிஞ்சும். அப்புறம் வந்து தாய் சங்கம் இது நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு, நம்ம எத்தனை சங்கம் பிரிவுகள் ஆனாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். எலெக்ஷன் போது தான் பல அணிகளாக நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரே குடும்பமாகி விட்டோம். நான் வந்து ஏன் அவர்களே இவர்களே ப்ரொடியூசர்களே அப்படிலாம் நான் சொல்லலைன்னா, வந்தவங்களுக்கு வாழ்த்து கூட நான் பெருசாக தெரிவிக்கலை. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம குடும்பம் ஆயிட்டோம் நம்ம. அதனால் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து கூட சொல்லிக்க தேவையில்லை. இன்னும் அடுத்தது வந்து வேலை தான் செய்யணும். எந்த நிமிஷமானாலும் என்னை வேலை செய்ய கூப்பிடுங்க, நான் வரேன். எனி டைம் நீங்கள் கூப்பிடுங்க, எதுவாக இருந்தாலும் நான் வந்து நிச்சயமாக வருவேன். இவங்க வந்து உழைப்பு விடாநம்பிக்கை இதெல்லாம் சொன்னாங்க. அதாவது இவங்களோட கூட்டு, அதாவது ராதாகிருஷ்ணனும் முரளி சாரோடைய கூட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப இணையை பிரிக்க முடியாதது மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் யாரோ பேசுனீங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா இந்த அணியே உடஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் அவங்க எது வந்தாலும், புயலே வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் இல்லை கொரோனாவே வந்தாலும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றா நின்று ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான வந்து டாஸ்க் இருக்குது. நிச்சயமாக அதுலேயும் ஜெயிச்சு எல்லா ப்ரொடியூசர்களையும் வாழ வைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். வாழ்த்துக்கள். நிச்சயமாக எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமாக செய்வார்கள். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் எனக்கு உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
அம்மா வந்து குழந்தைங்களுக்கு பால் அழுதா கொடுப்பாங்க. நம்ம அமைச்சர் நம்ம கேட்காமலே கொடுக்குறவர். நான் ஒரு கடிதம் கொடுக்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து அமைச்சர் வந்து கீழே இறங்கிட்டாங்க. நான் வந்திருக்கேன்னு தெரியுமா, திருப்பி ஆஃபீஸில் உட்காந்து அதை கடிதம் வாங்கி நம்ம என்ன கேட்டோமோ அதை பண்ணி கொடுத்தாங்க. ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றியா. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ இந்த மானியம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குயா. அப்பா கை தடுக்க அமைச்சருக்கு. ஏன்னா அது கொரோனாவில் தயாரிப்பில் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா வெளியே சொல்ல முடியல. கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா போன நிர்வாகம் எங்கள் நிர்வாகம் அப்படி ஆகி போச்சு. இப்போ முரளி சார், ஏன்னா ராமநாதன் சார் மிக அற்புதமான ஆட்சி பண்ணார். அவங்க குழந்தை அதை விட மேலே தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி நிச்சயமாக அவர் மிகப்பிரமாக ஆட்சி பண்ணுவார். ஏன்னா எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் இருக்கார். அவர் ஏற்கனவே போன வாட்டி வரும்போது எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. வள்ளலாம் அவர் சொந்த பணத்தையே கொடுப்பாரு. இந்த கொரோனா டைமில் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த நிர்வாகம் நிச்சயமாக நிலைத்து இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இனி அடுத்த எலெக்ஷனில் இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்க கணக்கு போட்டு வச்சுட்டாங்க. அதாவது பணம் சங்கத்தில் இருக்கோ இல்லையோங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அவங்கக்கிட்ட இருக்குது, அது தருவாங்க. அதனால் நான் சொல்கிறேன். அதனால் அமைச்சர் ஐயா வந்து எங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறேன்ட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது மட்டுமே எங்களுக்கு ரொம்ப இது. அப்புறம் வந்து இந்த தமிழ் படம் டைட்டில் வைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கய்யா. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது இன்னும் நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் இருக்கும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது மாதிரி இதில் இருக்க அத்தனை பேருக்கும், எங்கள் நிர்வாகி அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் கில்டு சார்பாக அனைத்து தயாரிப்பாளர்களும் எங்களோட வாழ்த்தை சொல்லிக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி அம்மா, அதான் நான் சொல்லிட்டேன், அம்மா எப்படி கவனிக்கிறாங்க அந்த மாதிரி கவனிக்கிறாங்க. நம்மளை இன்னும் நல்லா கவனிப்பாங்க. தமிழ் நல்லா எல்லாருமே வந்து தமிழில் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் மோடிஜி சொல்லும்போது எங்கே போனாலும் திருக்குறள் தான் சொல்கிறாரு. ஆனால் எழுதுறதுலாம் ஹிந்தியில் எழுதுறாங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து தமிழில் எழுதுறாங்க. நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் போராட முடியாது. எந்த இதில் பார்த்தாலும் இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா படிக்கவே இல்லை, இங்கிலீஷ் தெரியாது. அதனால் தமிழில் வளர்க்கணையா. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். இந்த பதவியேற்பு விழாவிற்கு வருகிறது சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, பதவியேற்று மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, அனைத்து தயாரிப்பாளர்களே, வணக்கம். அமைச்சர் பேச வேண்டியது இருப்பதால் சுருக்கமாகவே நான் பேசிவிடுகிறேன். மனபால வருத்தப்பட வேண்டாம். நான் சிறிய படங்கள் எடுத்து தயாரிப்பாளர் என்பது தெரியும். திருவள்ளூர் கலைக்கூடம் எல்லாமே பட்ஜெட் படத்தில் படம் எடுத்துவேன். இந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிற தயாரிப்பாளருடைய கஷ்டங்களை புரிஞ்சுவேன். பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க கொஞ்சம் ராமநாராயணன் அண்ணன் இருக்காங்களா, அவங்களுடைய மகன் முரளிலாம் கூட 100க்கும் மேற்பட்ட பட்ஜெட் படங்கள் எடுத்தவங்க தான். இந்த பட்ஜெட் படங்கள் எடுக்கிறவங்க கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்ல படங்கள்லாம் நிறைய வரும். நான் எடுத்த படங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல படங்களாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் போது எஸ்எல்சி படிக்கிறவனும் வேகமாக ஓடணும், 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனும் ஒரே நேரத்தில் ஓட விட்டா எல்லா காலத்துலையும் எஸ்எல்சி படிக்கிறவன் தான் ஓடுவான், 5ஆம் கிளாஸ் பையன் ஓட மாட்டான். தயவுசெய்து சொல்லுகிறேன், பெரிய படங்களுக்கு நீங்கள் வழக்கமாக கொடுக்குற சலுகை கொடுங்க. சின்ன படங்களுக்கு அக்கறை எடுத்து கொஞ்சம் சில சலுகைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் 2 கோரிக்கை மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன். கர்நாடகா மாநிலத்தில் இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் ஹைட் அது கர்நாடகா மாநிலத்திலையும் பெங்காலையும் இல்லை. சிறிய படங்களுக்கு, சிறிய பட்ஜெட் படங்களுக்கு கர்நாடகாவிலும் பெங்காலிலும் இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த 2 ஊர்லேயும் சிறிய பட்ஜெட் படங்கள் மேலே வரணுன்றதுக்காக அந்த திட்டத்தை செஞ்சிருக்கிறார்கள். இது ஒன்று. 2வது, இங்கே ஒரு திரையுரங்க சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் இந்தியாவிலே பாம்பேக்கு அடுத்தபடியாக சென்னை தான் சினிமாவில், சில நேரங்களில் பாம்பேயை தாண்டி கூட சினிமாவில் நம்பர் 1 இடத்துல தமிழ்நாடு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நிலைமை சுருங்கி என்ன ஆகி போச்சுன்னா, படங்கள் வெளியிட தேட்டரே இல்லை. பாம்பே சினிமாவில் இருக்கிற தேட்டரில் 4 ஒரு பங்கு கூட தமிழ்நாட்டில் சினிமா தேட்டர் இல்லை. படங்கள் நிறைய எடுத்து தேட்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? 700க்கும் மேற்பட்ட சிறிய படங்கள் பெட்டியில் முடங்கி கிடக்குது. அதெல்லாம் வெளியில் வரணும்னா, அம்மா அவர்கள் சிஎம்மாக இருந்தபொழுது ஒரு கோரிக்கை எல்லாரும் வச்சாங்க. அவங்களும் ஒரு பரிசீலனை பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன்.
400 சின்ன ஸ்மால் தேட்டர்ஸ், மினி தேட்டர்ஸில் திறக்கிறதா அம்மா அவர்கள் ஒரு மேடையில் பேசுனதே நான் கேட்டிருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், 400 மினி தேட்டர்கள் உருவானால் அது அம்மா மினி தேட்டராகவே இருக்கட்டும். ஏற்கனவே சத்துணவில் அம்மா சத்துணவுன்னு ஒன்று போட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு பயன்படுது இல்லை, அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பேரில் 400 மினி தேட்டர்கள் திறந்தீங்கன்னா இந்த சின்ன படங்கள் அத்தனையும் வெளியில் வரும். தயவுசெய்து சொல்லுகிறேன், சின்ன ப்ரொடியூசர்கள் அதிகமாக வர வர பல பேருக்கு வேலை வாய்ப்பு, நல்ல படங்கள் வெளியில் வரும். சின்ன படம் தான் பாரதிராஜாவை தூக்கி விட்டது, சின்ன படம் தான் பாலச்சந்திர தூக்கி விட்டது, சின்ன படம் தான் பாக்யராஜை தூக்கி விட்டது. பார்த்திபன், விக்ரமன், நான் எல்லாருமே சின்ன படங்களிலிருந்து மேலே வந்தவங்க. பெரிய படம் நான் வேணாம்னு சொல்லலை. பெரிய படத்துக்கு கை பிடிச்சி தூக்கிட்டு போக வேணாம், தானா போகும். சின்ன படத்துக்கு தண்ணி ஊற்றி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்களா, சின்ன குழந்தை எதுக்கு இடுப்பில் வைக்கிறாங்க? அந்த மாதிரி நீங்கள் அரசு சிறிய தயாரிப்பாளர்களை இடுப்பு குழந்தையாக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த சங்கத்தை எனக்கு பெரிய நல்ல மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் வெற்றி பெற்ற 2 அணிகள் இருக்கிறவங்களும் ஒற்றுமையாக இங்கே செயல்படுகிறார்கள். நீங்கள் எதிரணியில் வெற்றி பெற்ற மனோபாலா இங்கே வரவேற்பு சொல்றாரு. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரி அணி ஓரமாக உட்காந்துருவாங்க, வெற்றி பெற்ற அணி மட்டும்தான் அது பண்ணுவாங்க. இங்கே ஒற்றுமையோடு செயல்படுகிறார்கள். இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒற்றுமையை நம்ம முரளி தலைவராக வந்திருக்கிற முரளியும் ராதாகிருஷ்ணர்களும் அனைவரையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக இதை கொண்டு போவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வணக்கம், நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு பெரும் திரளாக வருகை தந்துள்ள தயாரிப்பாளர்களே, குறுகிய கால இடைவெளியில் பல அலுவலர்களுக்கு இடையில் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி சான்றிதழ் வழங்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு செய்தித்துறை மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்களே, என்னுடன் வெற்றி பெற்று வந்துள்ள நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையாளர்களே, புகைப்பட கலைஞர்களே, துறை சார்ந்த அனைத்து சங்க நிர்வாகிகளே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் தமிழ் திரைப்படத்துறையை காப்பாற்ற தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்குது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் திரைப்படத்துறையினருக்கு மருத்துவ உதவி மட்டுமல்ல, நலவாரியம் மூலம் நிவாரணத் தொகையையும் வழங்கியதை நாம் மறக்கக்கூடாது. வெற்றி பெற்ற நிர்வாகிகளையும் செயற்குழு உறுப்பினர்களையும் வாழ்த்த வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த விழா மூலம் கோரிக்கை வைக்கிறோம். அமைச்சர் அவர்கள் முதல்வரிடம் எங்கள் சார்பில் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறைந்த முதலீட்டு படங்கள் அரசு ரூபாய் 7 லட்சம் மானியம் தருகிறது. அது ரூபாய் 15 லட்சமாக உயர்த்தி தருமாறு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயாரிப்பாளர் அவர்களை அரசாங்க இடங்களில் படப்பிடிப்பு நடத்த நிர்ணயித்த தொகையை குறைச்சி கொடுக்க மாதிரி அமைச்சரிடமும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். குறைந்த முதலீட்டு படங்களுக்கு ரூபாய் 7 லட்சம் மானியம் தருகிறது தமிழக அரசு. அதை 15 லட்சமாக உயர்த்தி தருமாறு முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்க இடங்கள் நாங்கள் ஏதோ கோரிக்கை வைக்கிற போது நடுவில் போட்டுருக்கீங்க. அரசு இடங்களில் படப்பிடிப்பு நிர்ணயத்தை வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா சின்ன பட தயாரிப்பாளர் எங்களை சேர்ந்த சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சி நிர்ணயித்த இடங்களில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்பிடி வரியை நீக்கிட்டு அப்புறம் இந்த ஜிஎஸ்டியில் மாநில இதுக்கு 9% ஜிஎஸ்டி இருக்குது. தயாரிப்பாளர்கள் அதை மானியமாக திருப்பி அதை எடுத்துட்டு திருப்பி தயாரிப்பாளருக்கு வழங்குமாறு கேட்டு ஜிஎஸ்டி தான். இது இல்லாமல் தான் சிறு முதலீட்டு படங்களுக்கு தமிழில் நேரடி தமிழ் திரைப்பட படங்களுக்கு சென்சாரான தருவாங்க. எல்லா திரையரங்குகளில் கண்டிப்பாக ஷோ கொடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாக நீங்கள் அரசு ஆணை பிறப்பிச்சுட்டா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு ஷோஸ் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். இது மற்ற மாநிலங்களில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிராலெலாம் இருக்குது. தமிழக அரசு தமிழ் படங்களுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சினிமாவை அதை நம்பியுள்ள தயாரிப்பாளர்களும் வினோதர்களும் திரையரங்குகளும் லட்சக்கணக்கான காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைத்து தயாரிப்பு சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். இந்த அற்புதமான நிகழ்விலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் இந்த அழைப்பிதழை ஏற்று பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டமைக்கும் மற்றும் அற்புதமாக உரையாற்றி தயாரிப்பாளர் சங்கத்திற்கு என்னென்னலாம் வேண்டுமோ அத்தனை ஒரே அடியா ஒரே சங்க ஒரு சின்ன இது தயவு செய்து மரியாதை செலுத்துவர்கள் அவங்களுக்கு டைம் இருக்குங்க. ஏன்னா சாரி மிஸ்டர் உதயகுமார், ஏன்னா இவர் பேசுறது அமைச்சர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக பேசுறாரு. அவர் கவனத்தை திசை திருப்புற மாதிரி இருக்குது. தயவுசெய்து அந்த சைடில் யாரையும் மேலே அனுப்பாதீங்க. அவங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நமக்கு வாக்களித்த உங்களுக்கு முதலில் நான் மிகப்பெரிய நன்றியை, அதுக்கு கூட கைத்தட்ட மாட்டேன்றீங்கப்பா. பசி நேரமாச்சுன்னா எதுக்கு, அதாவது எங்கே தட்டணுமோ அங்கே தட்டினா தான் கிடைக்கும். எப்போ தட்டணுமோ அப்போ தட்டினா தான் மரியாதை. ஒருத்தர் இல்லாதப்ப கை தட்டிட்டு இருப்பீங்க, போய் சத்தம் போட்டுட்டு இருப்பீங்க சங்கம் நடக்காதப்போ. இப்போ நடத்துறதுக்காக அருமையான ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, நல்ல அமைப்பு வந்திருக்கு, அனைத்து நல்ல நட்பு ரீதியாக பழகக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். நம்ம இவங்க கிட்ட கேட்டு பெற வேண்டியதில்லை, அவங்க உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார்கள். அதை தட்டி கேட்க வேண்டும். நீங்க மாண்புமிகு அமைச்சர் எதுக்கு காலையிலிருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது நான் எத்தனையோ அரசாங்கங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு எளிமையான அமைச்சர் நமது செய்தித்துறைக்கு இதுவரையில் கிடைத்ததே இல்லை. உண்மையை சொல்றேன், யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நான் கட்சிக்காரன், நான் கலைப்பிரிவு மாநில செயலாளர், நான் போய் அமைச்சர் பார்க்குறேன்னு அதுக்கு முன்னாடி 2 பேர் போய் பார்த்துடுறாங்க. அதுக்காக நாங்கள் கலக்கமோ பொறாமையோ பண்ணுறதில்லை. நம்ம அமைச்சர் எல்லாரையும் பார்க்குறாருன்ற சந்தோஷம். அதனால சொல்கிறேன், இப்போ ஆளுக்காளு ஒரே இது கோரிக்கை தான் வைக்கிறீங்க. அந்த கோரிக்கைகள் இது ஒரு காமெடி என்னன்னா, இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே அமைச்சருக்கு தெரியும். இது பாதி அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காரு, இன்க்ளூடிங் அதாவது ஆன்லைன் டிக்கெட்டிங். அது கவர்மெண்ட்டே ஒரு சர்வரை வச்சு தயாரிப்பாளர்களுக்கு டிக்கெட் வாங்கணுன்னே வீட்டில் காசுக்கு அக்கௌண்ட்டில் காசு உள்ளது எப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அரசாங்கத்துக்கு சினிமா துறைக்கும் நன்றாக தொடர்பு நன்றாகத்தான் இருக்கிறது. சினிமா துறைக்கு செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் சினிமாக்காரர்கள் தான் ஒன்றாக இல்லை. இதுதான் உண்மை. தயாரிப்பாளர்களும் மிகப்பெரிய சம்பளம் வாங்கும் நடிகர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தியேட்டர் அதிபர்களும் இங்க 4 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னு வைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோட செயலாற்றினால் தமிழ் திரை உலகத்தை அசைக்கவே முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது. இப்படித்தான் இருக்கிறாங்க. கேரளாவில் இருக்காங்க, ஓரளவுக்கு ஒரு 80% ஆந்திராவில் இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டையே குறை கூடுறோம். கவர்மெண்ட் என்னங்க இப்ப நீங்களாக பூட்டு போட்டுட்டீங்க, அதை ஓபன் பண்றதுக்கு அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆபீஸை போட்டு மிக அற்புதமாக இந்த 1.5 ஆண்டு காலமாக நம்ம சங்கத்தை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கத்துக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எஸ்ஓவை போட்டு எஸ்ஓ மூலமாக எவ்வளவு, அதாவது யாருமே இது சங்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து பாதிப்படைந்துட கூடாதுன்றதுக்காக அந்த மேடமை வச்சு ஒரு எஸ்ஓ வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணி இதுவரையில் எங்கள் சங்கத்தை காப்பாற்றிருக்காங்கன்னா அதுக்கும் சேர்த்து நம்ம அரசாங்கத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா இப்போ எத்தனை அணியோ இருந்துட்டு போகுது, அது வேற விஷயம். இப்போ எல்லாரும் ஒரே அணிதான். சினிமா தேய்ந்து கொண்டிருக்கிற சினிமா துறையின் அணி. இந்த தேய்ந்து கொண்டிருக்கிற சினிமாவை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் நாம் அரசாங்கம் மட்டுமல்ல,
நமக்குள் ஒரு ஒற்றுமையான உணர்வு புரிதல் இல்லை என்றால் அது இனி எத்தனை முறை எத்தனை பேர் இங்க செயற்குழுவாவோ அல்லது நிர்வாகிகளாவோ வந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. முக்கியமான இந்த 4 தலைகள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், நடிகர்கள், பெரும் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள், குறிப்பாக நான் அது எதில் ஒரு வெக்கப்பட வேண்டியதில்லை, இவங்க கையில் தான் சினிமா இருக்கு. இவங்க 4 பேரும் எல்லாரும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நமது நிர்வாகம் செயல்படுமே. ஆனால் ஏன்னா நான் மட்டுமே நிர்வாகம் இல்லை, இந்த நிர்வாகத்தில் பல முகங்கள் இருக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு மட்டும்தாங்க பலவிதமான பிரச்சனை இருக்கும். 1350 தயாரிப்பாளர்களுக்கு 1350 பிரச்சனைகள் அல்ல, ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு, வித்தியாசமான பிரச்சனை இருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு 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 மிக இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த நிர்வாகம் பதவி ஏற்றிருக்கிறது. திருப்பி போட்டு வம்பு பண்ணி வேலை செய்யறவங்களை கெடுத்துறாதீங்க. இந்த வாட்ஸ்அப் இல்லை, நான் உண்மையை சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதாக நினைக்கிறோம், இருக்கிறதாக சொல்றோம், அது செய்வோம், காட்டுவோம், செயலில் காட்டுவோம். ஆக மொத்தம் நிறைய வர வேண்டியிருக்கு கவர்மெண்ட்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணன் எல்லாரும் சொன்னாங்க உங்ககிட்ட, இந்த 247 படம் நான் கமிட்டியில் இருக்கிறதுனால சொல்றேன், சப்சிடிக்காக அப்ளிகேஷன் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 பேர் நாங்கள் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த புயலால் லேட் ஆகி போச்சுன்னு அதையும் வாங்கிக்கோங்க. இந்த 247 படத்துக்கு மானியம் கொடுத்துருங்கண்ணே, 247 படத்துக்கு மானியம் கொடுத்துருங்க. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, 247 நாள் பார்க்கணும். ஆக மொத்தம் அதற்கு ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு, அதாவது பென் டிரைவில் ஒரு நாளைக்கு 5 படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் என்னென்னா அந்த உறுப்பினர் பென் டிரைவ்லேயே நாங்கள் பார்த்து ஒரு நாளைக்கு 5 படம் 6 படம்னு ஒரு கமிட்டி அமைச்சு ஒரே மாதத்துக்குள்ளே அனைத்து தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு ரொம்ப சிரமத்தில் தன்னை வெளியும் சொல்ல முடியாமல் கடன்காரங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் நம்பரை வேறு மாற்றி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளவு சிரமத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் என்ற ஒரு தாயிடம் பிள்ளைகளை மன்றாடுவது போல நாங்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆக மொத்தம் அது வேணும். இந்த தியேட்டர் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டாங்க, எல்லா பிரச்சனைகளையும் அழகாக லிஸ்ட் எடுத்து நம்ம அமைச்சர் அவர்களிடத்தில் கொடுத்தால், நமது முதல்வர் அவர்கள் எப்படின்னா, எத்தனையோ முதல்வர்களை பார்த்திருக்கிறோம், ரோட்டில் போகும்போது பார்த்து ஒரு நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்து 2 மணி நேரத்தில் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வேலையை கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர். புயல் எத்தனை வேகத்தில் வந்தாலும் அதை விட வேகமா போய் முன்னாடி நின்று புயலால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டு அதற்கு உடனே குழு அமைத்து கமிட்டி அமைத்தவர் நமது முதல்வர் அவர்கள் தான். அதனால கடும் புயல் தாக்கிய இந்த தயாரிப்பாளர் சங்கத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு நமது அரசுக்கு இருக்கிறது. நமது அமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து சென்று நமது சங்கத்தை நம்ம சங்க நலனுக்காக செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்வார். நம்ம சங்கத்துக்கு மட்டுமல்ல, இந்த திரைத்துறைக்கு நான் தான் சொல்றேன், திருப்பி அந்த 4 சங்கங்கள் 4 பேரும் முக்கியம். ஒட்டுமொத்த சினிமாவை காக்கக்கூடிய வல்லமை படைத்த நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நமது மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜு அண்ணன் அவர்கள் நிச்சயமாக எடுத்து கூறி இந்த 2-3 மாதத்திற்குள் இந்த திரையுலகத்தை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, அண்ணா நீங்கள் இங்கே தலைமையேற்று நடத்தியது நாங்கள் மிகவும் பெருமையாக நினைக்கிறோம், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவிற்கு அழகாக அமைத்து கொடுத்த நமது அனைத்து உறுப்பினர்களும், நம்மோடு இணைந்து செயல்பட்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும், அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், நாங்களே புகுந்துட்டு இருக்கக்கூடாது, தலைவருடைய தலைமையில் மன்னன் அவர்களும் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே இவ்வளவு அழகாக இந்த பெயர் பலகையும் இந்த இன்விடேஷன் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களுக்கும் இந்த விழாவை பாதுகாப்பாக நடத்த இந்த இடத்தை கொடுத்த நமது கலைவாணர் அரங்கம் நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை கும்பல்ல ஒரு ஆளும் தெரியாது பாருங்க.
வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதிலே நிற்பவர் யார் என்று பாடிய புரட்சி தலைவர் மறைந்த பிறகு இன்றைக்கு மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரை வணங்கி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கேற்ப இன்று நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் பின்னணியிலே மனித தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவர்களையும் வணங்கி அந்த இருவரும் தலைவர்களின் தெய்வீக ஆசியோடு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி, ஊர் மெச்சுகின்ற ஆட்சியை மக்களின் முதல்வராக சாமானிய முதல்வராக இருந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆசியோடும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுடைய நல்ல ஆசியோடும் இன்று நடைபெறுகின்ற இந்த விழா என்று சொன்னால் என்பதை விட தமிழ் திரையுலகில் ஒரு சகாப்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சங்கத்தில் உறுப்பினர் நீங்கள் 1300 பேர் இருக்கீங்க, நீங்கள் ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போடுறவங்க 2 அணியாக போட்டி போடுறாங்க. ஆனால் தமிழ்நாடு பூரா நான் போனால் ஏதோ நானே தேர்தலில் நிற்கிற மாதிரி தயாரிப்பாளர் சங்க தேர்தல் எப்படி இருக்குது, அது எப்படி நடக்கும் என்னன்னு பத்திரிகையாளர் எங்கே போனாலும் மீடியா எல்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன் அது அமைதியாக நடக்கும். தேர்தல் பொது தேர்தல் மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் தேர்தல் உறவில் வரப்போகுது. அந்த தேர்தலை மிஞ்சுகின்ற அளவுக்கு பரபரப்பாக நடந்தாலும் கூட நல்ல முறையிலே நடந்து மிக சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் நல்லவர்கள் என்று சொன்னால் போட்டியிட்ட அனைவரும் நல்லவர்கள் தான். இவர் ஜெயிச்ச தேனாளர் முரளியும் எனக்கு நண்பர், அவர் டிஆரும் எனக்கு நண்பர். அந்த வகையில் நான் சொன்னேன், தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஒரு குடும்பத்தின் தேர்தல், இது வந்து ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே உள்ள தேர்தல் இல்லை. தயாரிப்பாளர்கள் 1300 பேர் அந்த வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள், அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக வாக்களித்தவங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி தேனாண்டார் முரளிக்கு வாக்களித்தவர்களும் இங்கே இருப்பீங்க, அவருக்கு இன்னொரு அணிக்கு வாக்களித்தவங்களும் இருப்பீங்கன்னா அந்த தேர்தலோடு அது முடிஞ்சு வச்சு. அதைத்தான் நான் முன்பாக பேசிய சொன்னார்கள். நான் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பொறுப்பாளர்களை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கின்றது. தேர்தலோடு அந்த போட்டி முடிந்துவிடும். இன்றைக்கு நிர்வாகிகளாக வந்த பிறகு, சங்கத்தை தலைமையேற்று நீங்கள் நடத்தி ஆரம்பித்த பிறகு, நீங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் என்ற வகையிலே தான் இந்த பணியை துவக்கியிருக்கின்றீர்கள் என்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக மகிழ்வை தருகின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு ராமசாமி என்ற முரளி ராமநாராயணன் அமைதியானவர். அவர் வந்து அத்தனை பேரும் கோரிக்கை வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே வந்தார், 2 நிமிஷத்தில் தனது தலைமையை முடித்து கொண்டார் என்று சொன்னால், பேச்சை விட எனக்கு செயல் அதிகம் இருக்கின்றது, நான் செய்ய வேண்டிய பணிகள் எனக்கு நிறைய இருக்கின்றது என்பதை சூசகமாக இந்த மேடையின் மூலமாக அறிவித்து அமர்ந்திருக்கின்ற ஒரு தகுதியான தலைவராக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கின்ற அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, அரசின் சார்பாக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கதிரேசன் துணைத் தலைவர்னு நினைக்கிறேன், துணைத் தலைவர் கதிரேசன், ஆர்கே சுரேஷ், அனைவரும் இவங்க இரட்டைக்குழ துப்பாக்கிகளாக தலைவருக்கு இந்த சங்கத்துக்கு நிச்சயமாக பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த 2 பேர்களையும் நான் நன்கு அறிவேன். இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, ஒரு 4-5 ஆண்டுகளாக என்னுடைய தொடர்புகள் இருப்பவர்கள். அந்த வகையில் கதிரேசன் பல கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல, ஒரு நண்பர் என்ற முறையில் வந்தவர், பல முறை என்னை சந்தித்திருக்கின்றார். அதேபோல் ஆர்கே சுரேஷ், அவர் நண்பருங்கிறதோட அதையும் தாண்டி என்னுடைய சகோதரர் போல அவர் எனக்கு. அதேபோல் இன்றைக்கு இந்த மேடைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசினவங்க அத்தனை பேருமே இங்கே வந்து எனக்கு அறிமுகமானவங்க இல்லை. அவங்கள நான் இங்கே வாழ்த்த வரல. இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடும் போதே சொன்னேன். அதில் கூட ஆர் உதயகுமார் சொன்னார், இன்றைக்கி பேசுகின்ற நேரத்தில் அவர் ஒரு கருத்தை சொன்னார், எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி. அது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஆனால் நான் கொஞ்சம் அணி மாறிட்டேன்னாரு. அனுமதி கேட்டார். என்னென்ன என்ன இல்லைண்ணா, அது எனக்கு நல்லதாக படுதுன்னு. உடனே நான் சொன்னேன், உங்களுக்கு எது நல்லதாக படுதோ அதை செய்யுங்க, இதுக்கு அனுமதியே தேவையில்லை. ஏன்னா அரசு இதில் முதலமைச்சர்கிட்ட நானும் கலந்து பேசணும், தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் நடக்க எப்படி தம்பினார். இல்லை 2 அணியாக நிற்கிறாங்கன்னா எல்லாம் நல்ல டீமாக தான் நிற்கிறாங்க, யார் வெற்றி பெற்றாலும் நமக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லதாக தான் இருக்கும், நல்ல முறையில் அமைதியான முறையில் மட்டும் தேர்தல் நடக்கணும், அதுக்கு மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு. நல்ல வேலை அதையே செய்யின்னு சொல்லி நாங்கள் அரசு
ஒருதலை பட்சமாக இல்லாமல் நடுநிலையாக இருந்து இந்த தேர்தலுக்கு நாங்கள் பணியாற்றினோம் என்பதை நான் இந்த நேரத்தில் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னு சொன்னால் இவங்க சொன்னாங்க 2 வருஷமாக தயாரிப்பாளர் சங்கம் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு இல்லை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சங்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. ஒரு சங்கம் நிர்வாகிகள் இல்லை என்று சொன்னால் ஒரு சங்கத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உடனடியாக அரசு ஒரு அலுவலரை நியமிக்க வேண்டும். என்னைக்கு இப்போ தேர்தலில் நாங்கள் தலையிடலையோ அதே போல் ஒரு எஸ்ஓவை நியமித்த பிறகு அரசு அந்த செயல்பாட்டில் ஒரு நாளும் தலையிட்டதில்லை. ஒரு பிரச்சனை என்று வந்தால் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்கு தான் நாங்கள் எஸ்ஓ போட்டுக்கோம், நீங்கள் அவங்ககிட்ட போய் பாருங்கள், பேசுங்க, உங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நடுநிலையோடு செயல்பட்ட அரசு அம்மாவின் அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதில் 1.5 வருஷம் அதில் பிரச்சனைன்னு வந்ததுனால தான் நான் அப்போ கூட சொன்னேன், இப்போ நடிகர் சங்க தேர்தல் கூட இன்னும் நடக்காமல் நின்றுச்சு. இந்த ஐஸ்வரி கணேஷ் கூட வந்திருக்காரு. அப்போ வந்த நேரத்தில் நான் அவங்கள சொன்னேன், இதில் 1300 பேர்னா கிட்டத்தட்ட அதில் 3600 பேரா அவ்வளோதான் மொத்தம் ஓட்டு போட வேண்டியவங்க. அவங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்து பேசி தேர்தலில் அமைதியான முறையில் நீங்களே பேசி தேர்தல் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் தேர்தல் அமைதியாக நடப்பதற்கு அரசுகிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணுமோன்னு சொல்லி அதுக்கு தேர்தல் நடத்துவதற்கு போதிய பாதுகாப்பும் கொடுத்தோம். அது பிறகு நீதிமன்றத்துக்கு சென்றதுனால இந்த வழக்கு இருக்கிறதை விட மற்றபடி என்று சொன்னால் இந்த அமைப்பு சொன்னார் உதயகுமார், நடிகர் சங்கம் முக்கியம், தயாரிப்பாளர் சங்கம் அது மிக முக்கியம். இதுதான் தாய் அமைப்பு. சினிமா துறையை பொறுத்தவரை தாய் அமைப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் என்பதை எங்களுக்கு நன்றாக அறிவோம். என்று சொன்னால் இவங்க படம் எடுத்தால் தான் நடிகர்கள் நடிக்க முடியும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓடும். பல்லாயிரக்கணக்கான இன்றைக்கி வெப்சியில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு தாய் அமைப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான். அதனால தான் புரட்சி தலைவரை அவ்வளவு திரையுலகிலும் தனக்கு நிகரில்லை, பொது வாழ்விலும் தனக்கு நிகரில்லை என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் மாமனிதர். அவர் அந்த படத்தில் நடிக்கும்போதே, அவர் முன்னணி நடிகராக இருக்கும்போதே அவர் படத்தை போட்டு பூஜை போட்டாலே போதும். இன்னைக்கு நிலைமை வேறு, ஆனால் அன்னைக்கு நிலைமை 100 நாள் 150 நாள். அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே 150 நாளுக்கு மேலே ஓடின படங்கள் தான். அவ்வளோ வெற்றிகரமான முன்னணி நடிகராக இருந்தாலும் கூட அவர் அந்த நிலையிலும் அந்த பட தயாரிப்பாளர்களை பார்த்து அவர் அழைப்பது என்று சொன்னால் ஒரே வார்த்தை முதலாளி என்று தான் அழைப்பார்கள். பட தயாரிப்பாளரை முதலாளி என்று அவர் அழைத்து பழக்கப்பட்டவர். அதில் கூட அந்த தயாரிப்பாளர்கள் யாராவது சிரமத்தில் இருந்தால் அவருடைய படம் முதல்ல அனுமதி வாங்கியவுடன் அட்வான்ஸாக ₹1 தான் வாங்குவார். உரிமைக்குரல் படத்துக்கு கூட சித்ராலயா ஃபிலிம்ஸுக்கு ₹1 மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படத்தை நடித்து படம் வெற்றி பெற்ற பிறகு இதெல்லாம் தெரியுமா படம் நம்மளா சரி அதில் அதுக்கு பிறகு மீதியை வாங்குவார். அந்த அளவுக்கு சினிமா துறையை வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் நடிகராக இருக்கும்போதே அவர் சாப்பிட்டாலே ஷூட்டிங்கில் சொல்லுவாங்க. நாங்களாம் ஷூட்டிங் போய் பார்த்ததில்லை. ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பள்ளியில் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தோம். ஷூட்டிங் போனால் உட்கார்ந்து தொழிலாளர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஒரே மனிதர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தொழிலாளர்களை நேசிப்பார், பட தயாரிப்பாளர்களை நேசிப்பார், பட விநியோகஸ்தர்களை நேசிப்பார். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த தேட்டருக்கே ஃபோன் பண்ணி அந்த தேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசுவார். அப்படி பன்முக இது கொண்டதுனால தான் அவர் திரையுலகில் வெற்றி கதாநாயகனாக இருந்தார். அதே போல் இன்றைக்கு திரையுலகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம அன்பு நண்பர் உதயகுமார் சொன்னதை போல அந்த நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, முன்னணி நடிகர்கள் பல இந்த VHF பிரச்சனை வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது நாங்கள் அரசு தலையிட வேண்டிய இல்லை. ஏன்னா அரசு கட்டணம் நிர்ணயிப்பதோ அந்த VHFஐ கட்டுப்படுத்துவதோ அரசின் கையில் இல்லை. அது யாருடைய கையில் இருக்குது என்று சொன்னால் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், அந்த VHF அந்த நிறுவனம், அந்த கியூப் போன்ற நிறுவனங்கள் சேட்டலைட்டில் படம் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 பேரும் அமர்ந்து பேசினால் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று சொன்னேன். அது உடனடியாக அந்த 3 பேர்களும் நான் பேசிய 2 நாட்களுக்கு அது பேசுவதற்கு அரசு உதவி தேவை என்றால் அரசு உதவும் என்று கருத்தை சொன்னேன். 2-3 நாட்களில் அப்படி பேசினார்கள், தீர்வு கிடைத்தது. இது ஒரு உதாரணம். அதே போல் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பேசி தீர்வு காண்பதற்கு அரசு உங்களுக்கு பாலமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நல்ல விழாவில் இன்றைக்கு இந்த சங்கம் நிச்சயமாக வளரும், வாழும், சாதிக்கும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா நான் வரும்போது பார்த்தேன், முதல்ல மங்களகரமாக நாதஸ்வர கட்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சங்க பிரதிநிதிகள் ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கும்ப மரியாதை.
இவ்வளவு போதுன்னா கரெக்டாக மலரை தூவுற மாதிரி இருந்தாங்க. வானமும் இன்றைக்கு தூவி பன்னீரை போல தூவி இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவை தெரிவிக்கின்றால் அதுதான் நல்ல சகனம். இப்படி நல்ல சகனத்தோடு நீங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள். அதிலும் பொறுப்பாக அன்றைக்கி சொன்னாங்க, முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போனேன். அன்றைக்கி வெற்றி பெற்று வந்தாங்க, காலையில் பார்த்தாங்க, முதலமைச்சரை பார்க்கணுன்னாங்க. சரி நீங்கள் 6 நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கவே இல்லை, முதலமைச்சர்கிட்ட அனுமதியே கேட்கல. நீங்கள் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம 6:30 மணிக்கு போய் முதலமைச்சரை பார்ப்போம்னு சொல்லி இவங்களை வர சொன்னோன்னா, முதலமைச்சர் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, முதலமைச்சர் நம்ம மீது வைக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக நான் உடனே திரும்ப 6 மணிக்கு தான் ஃபோன் பண்ணி வந்த பிறகு தான் ஃபோன் பண்ணேன். நாங்கள் வந்துட்டோம், வீட்டுக்கு வரோம், முதலமைச்சர் பார்க்கணும். உடனே கூட்டு வர சொன்னார், அழைத்து வர சொன்னார். அங்கே இவர்கள் சொன்ன இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் தான் இன்றைக்கு வருவதாக இருந்தது. ஒரு அமைச்சர் தலைமையில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொறுப்பேற்பது இதுதான் முதல் தடவை என்று சொன்னார்கள். இதில் முதலமைச்சரே பங்கேற்பதாக முதல்ல இருந்தது. ஆனால் பல்வேறு பணிகள் காரணமாக, இன்றைக்கு இயற்கையின் காரணமாக, அந்த பணிகள் காரணமாக இன்றைக்கு நான் வருவேன், இல்லைன்னா என் சார்பாக எங்கள் அமைச்சர் வருவார்னு சொல்லி எனக்கு அனுமதி அளித்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்த, அனுமதி அளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அந்த அளவிற்கு முதலமைச்சரும் இந்த தேர்தலை பற்றி உன்னிப்பாக கவனித்தார், கேட்டார். வெற்றி பெற்ற பிறகு அவர்களை சந்தித்தார். அனைத்தும் செய்வதாக வாக்களித்திருக்கின்றார். நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள், முதலமைச்சர் நிச்சயமாக பரிசீலிப்பார் என்பதை இந்த நல்ல தகவலாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பதவியேற்பு விழாவில் நான் உங்களுக்கு உத்தரவாதமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் சொன்ன கோரிக்கைலாம் இதெல்லாம் ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றது. திரையரங்கு உரிமையாளர் இன்றைக்கி இளங்கோ பேசினார். எனக்கு முன்னதாக இந்த சேகர்னு நினைக்கிறேன், இந்த தேட்ரு வெளியிடுவதற்கு தேட்டர்லாம் இல்லை, அதிகமாக இந்த அம்மா தேட்டர்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி, இல்லை அம்மா அறிவித்தாங்க, அம்மா விரைவில் அது பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க, அறிவிக்கலை, பரிசீலிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட சொல்லி அந்த நிலை இல்லாமல் இன்றைக்கி புதிதாக தேட்டர் கிட்டத்தை விட திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சந்தித்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒவ்வொரு தேட்டரையும் 2 தேட்டராக 3 தேட்டராக நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லிக்கின்றார்கள். அந்த அனுமதி விரைவாக அரசு உத்தரவாக வர இருக்கின்றது என்ற நல்ல தகவலை இந்த நேரத்தில் சொல்லும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் 3 தேட்டர் 4 தேட்டர் ஆகும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழகத்தில் 977 திரையரங்கு 1023 திரையரங்குகள் இருக்கின்றன. மல்டிப்ளெக்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி படிப்படியாக பேரூராட்சி வரைக்கும் உள்ள திரையரங்குகள் எண்ணிக்கையை பார்த்தா 1023 திரையரங்குகள் இருக்கின்றன. அதில் எத்தனை விருப்பம் உள்ளவர்கள் அந்த தேட்டரில் ஒரு தேட்டரில் இடவசதியை கருத்தில் கொண்டு அதில் கூட சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் பெர்மிஷன் பண்ணாங்க. பிடபிள்யூடியில் இன்றைக்கி சிஎம்டிஎல் அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஏதோ ஒரு துறையில் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் இன்றைக்கு அரசின் பரிசீலனையில் இருக்கின்றது. என்று சொன்னால் இது நீண்ட காலமாக உள்ள பிரச்சனை. உடனடியாக ஒரு துறையின் மேலே இன்றைக்கி ஹோம் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, சிஎம்டிஏ இருக்குது, சிடி கமர்ஷியல் டேக்ஸ் இருக்குது. இத்தனை துறைகளை சுற்றி அந்த அரசாணை வெளியிடுவதற்கு சினிமாங்கும்போது பார்க்கறதுக்கு லேசாக தெரியும். எப்படி ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் படத்தை பூஜை போட்டு ஆரம்பித்து இப்போ நடித்து முடித்து உங்களுக்கு தெரியும், படத்தை தயாரித்து அதுக்கு பிறகு எந்த தடங்கள் இல்லாமல் சான்றிதழ் பெறப்பட்டு அதற்கு பிறகு பல்வேறு விமர்சனங்கள், ஏதாவது ஒரு காட்சி சீன் வந்துச்சுன்னா போதும், இன்றைக்கி அப்படியே உடனடியாக அதுக்கு விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி காலமாற்றம் அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதையும் தாண்டி சென்சார் போர்டில் அனுமதி வாங்கி அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதுக்கு பிறகு தேட்டரில் ரிலீஸ் ஆகி அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட வரவேற்புன்னா எவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு கடினமான காரியத்தை செய்யக்கூடியதுதான் தயாரிப்பாளர் சங்க சேர்ந்தவர்கள் என்பதை அரசு நன்கறியும், எனக்கும் நான் நன்றாக அறிவேன். என்று சொன்னால் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வந்து பேசும்போது அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க. இவ்வளவும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், சாதனை படைக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் படைப்பாளிகள். திரையுலகை பொறுத்தளவில் படைப்பாளிகள் யார் என்று சொன்னால் அது தயாரிப்பாளர் சங்கம் தான் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கு இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொன்னேன். எனவே படைப்பாளிகள் நீங்கள் யாரை ஒரு சிறந்த கலைஞரை உருவாக்குகின்றீர்கள். அடுத்தது பார்வையாளர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தருகின்றீர்கள். அடுத்தது திரையரங்கு உரிமையாளர்களுக்கு, திரையரங்குக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை, தொழிலாளர்களை வாழ வைக்கின்ற அமைப்பு, இப்படி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ வைத்து தமிழ் நெஞ்சங்கள், ரசிகர் நெஞ்சங்களுக்கு நல்ல விருந்தை, படைப்பை வழங்குகின்ற தயாரிப்பாளர் சங்கத்தின் பணி மகத்தானது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கு நல்ல பணியை இன்றைக்கு துவக்கியிருக்கின்றீர்கள். இதில் வந்திருக்கின்ற அத்தனை பேர்களையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டேன். ஒருத்தர் கூட எனக்கு ஆகாதவரை இல்லை. அன்றைக்கி வரும்போது எல்லாம் பார்த்தோம். அந்த சகோதரிலேருந்து பார்த்திங்கன்னா மன்னன், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மனோபாலா பற்றி சொல்ல வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் முன்னிலையில் இருப்பார். அதே போல் இங்கே இருக்கின்ற அத்தனை முகங்களையும் பொதுவாக இந்த
ஆர் வி உதயகுமார் அழகன் தமிழ்மணி, மனோபாலா, கே பாலு, மனோஜ்குமார், சக்தி சிதம்பரம், சவுந்தரபாண்டியன், மாதேஷ், விஜயமுரளி, ஏஎல் உதயா, வைஜர் டாம், டேவிட் ராஜ், பாபு கணேஷ், ராஜேஸ்வரி வேந்தன், ஏஎம் ரத்னம், கே பிரபாகரன், கே ராஜசிற்பி, பழனிவேல் ராமச்சந்திரன், பிரிமு வி சரவணன் மற்றும் ராதாகிருஷ்ணனை அவரையும் சொன்னாங்க. அவங்க இணைந்ததில் தான் வெற்றி. யாருக்காக ஒருவரோடு இணைந்து ஒரே மனதோடு இருந்து 2 பேர் பணியாற்றினால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. பல்வேறு தலைவர்கள் கூட சாதித்து காட்டுகின்றார்கள். அந்த வகையில் இரட்டைகளாக இன்றைக்கு ராமசாமி, முரளி என்ற ராமநாராயணனும் ராதாகிருஷ்ணனும் இணைந்து இந்த வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி 1300 பேர் தேர்தல் முடிஞ்சு வச்சு 2 அணியில் இருந்தவங்க ஒன்றா இருக்கிற ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமும் இந்த மேடையில் இருக்கின்றது. அது எனக்கு மன நிறைவை தருகின்றது, மகிழ்ச்சி. இதுதான் வெற்றி. எனவே தான் இந்த தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக பேரு நடைபோடும், வெற்றி பெறும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. 2 அணியாக இருந்தவங்க வெற்றி பெற்றாலும் கூட என்னை வெற்றி தேர்வு முடிஞ்ச அன்னைக்கு என்னை பார்க்க வராங்க. 2 அணியிலிருந்து ஜெயித்தவங்களும் ஒன்றா வந்த அதிசயம் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் உண்டு என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னு சொன்னால் 1979 தான் தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதலாக தயாரிப்பாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைக்கு 41 வருஷம் ஆச்சு. 1979 துவங்கப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம் இன்றைக்கு 41வது ஆண்டு வெற்றிகரமாக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய வரலாறு சொன்னால் இன்றைக்கி 41 ஆண்டில் இன்றைக்கி அடி எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய பணி மகத்தானது. ஏன்னு சொன்னால் இந்த நேரத்தில் சொன்னீங்க எல்லாம் சோதனையான காலம் நமக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி கொரோனா வந்த பிறகு வேர்ல்டு வைஸ் உலகளாவிய பிரச்சனை தான் நமக்கு சந்திச்சிருக்கோமே தவிர, அதிலையும் பார்த்தா உலகளாவிய உள்ள பிரச்சனைகளை தாண்டி நாம் வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த கொரோனா காலத்தில் என்பது தான் எங்களுடைய கருத்து என்பதை இந்த நேரத்தில் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் ஒன்றும் சினிமா ரொம்ப நாள் லாக்டவுன் ஆகலை. இந்த லாக்டவுன் ஆகாத டிபார்ட்மெண்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். ஏன்னா லாக்டவுன் ஆரம்பித்த உடனே சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்தாங்க. வந்து அங்கே உடனே நாங்கள்லாம் படம் எடுத்துட்டோம். தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் சங்கத்தில் முரளி சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் படம் எடுத்து கொஞ்சம் படத்தை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் வச்சுருக்கோம். அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு அனுமதி வேண்டுன்னு சொன்னாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா அந்த படத்தை தேட்டரில் விடுறதுக்கு முன்னால் இல்லை ஷூட்டிங் நம்ம இதுக்குள்ளே ஸ்டுடியோக்குள்ளேயே எடிட்டிங், சவுண்டு எஃபெக்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதில் எங்களுக்கு அனுமதியும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. என்னைக்கு தேட்டர் இருந்தாலும் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் அதில் கிட்டத்தட்ட 100கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு. அந்த லாக்டவுன் ஆரம்பித்த ஒரே மாதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உடனே அது என்ன தம்பி அப்படின்னா, இது லாக்டவுனை மீறின மாதிரி வரணும். இல்லை இது இண்டோரில் தான் நடக்கும், அவுட்டோர் கிடையாது, இண்டோரில் நடக்கின்ற பணி தான் தேட்டரு அவங்க நம்ம சினிமா ஃபீல்டுக்கு செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே காலையில் சொன்ன அன்றைக்கு மாலையிலேயே அனுமதி அளித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு அனுமதி அளித்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது எந்த ஸ்டேட்லையும் கொடுக்கல, நம்ம ஸ்டேட்டில் தான் முதல்ல கொடுத்தோம். அதுக்கு அடுத்து சின்னத்திரை அவங்க சினிமா ஷூட்டிங் கேட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சினிமா அது ஷூட்டிங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இல்லை அது பெரும்பாலும் அந்த சின்னத்திரை ஷூட்டிங்கன்னா உள்ளே தான் நடக்கும், இண்டோரில் தான் நடக்கும், அவுட்டோர் ஷூட்டிங் இருக்காது. அதனால் நம்ம கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்று சொன்னேன், அதையும் நான் கேட்டேன். அவர்கள் கோரிக்கை வைத்த ஒரே வார காலத்திற்குள் 50 பேர் கலந்து கொண்டு அந்த ஷூட்டிங் நடத்தலாம் என்ற அனுமதி கொடுத்த அரசு இன்றைக்கு உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான அரசு. அதுக்கு பிறகு சினிமா ஷூட்டிங் கேட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கு முதல்ல 75 பேர் கொடுத்தாங்க. அதுக்கு காணாதுன்னு சொன்னால் அது பிடிச்சி ஷூட்டிங் ஆரம்பிக்கவில்லை. அப்போ திரும்பி என்ன ஷூட்டிங்கெல்லாம் பர்மிஷன் கேட்டாங்க, தம்பி கொடுத்தாச்சு இன்னும் துவக்கலான்னு. இல்லை நான் அவங்க காணலைன்னு நான் விசாரித்தேன். 75 பேரோட ஷூட்டிங் பண்ணது முடியாதுன்னு மாதிரி நம்ம சொன்னாங்கன்னு அடுத்த அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் அதை சொல்லி அதை இரட்டிப்பாக்கி 150 பேர் கலந்து கொண்டு அந்த படப்பிடிப்பை நடத்தலாம் என்று அனுமதி கொடுத்து இப்படி பல்வேறு இன்னும் அந்த கொரோனா காலத்தில் பெப்சி தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு 2000 ரூபாயை 3 முறை அளித்த அரசு இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அரசு நிவாரணத்தை பெப்சி தொழிலாளர்களுக்கு வாரி வழங்கினாங்க. அதே போல் இன்றைக்கு பையனூரில் அங்கே சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் நான் கூட அன்றைக்கி வந்த உடனே சொன்னேன், எப்படி ஹைதராபாத்தில் ஆந்திராவில் ராமோஜி உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கும் தாண்டி அந்த பையனூர் உருவாக்கப்பட இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வேன். 100 ஏக்கருக்கு மேலே அந்த இடத்துல மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்கே அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரில் ஒரு அரங்கம், பட ஷூட்டிங் அரங்கம் திறக்கிறதுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி ஒரு கோரிக்கை வச்சார், இதே இடத்துல இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் கட்டணும், அம்மா பேர்லேயே நாங்கள் கட்டுறோம், அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா வேணும், அரசு கொடுத்தா நல்லா இருக்குன்னாரு. அப்போ முதலமைச்சர் எப்படி அரசு அப்படி விதிமுறை இருக்கா, நம்ம கொடுக்கலாமான்னாரு. இல்லை ஆர்கே அது பெப்சிங்கிறது தொழிலாளர் அமைப்பு தான், நம்ம கொடுக்கறதுக்கு ஒன்றும் சட்டத்தில் ஒன்றும் தடை இல்லை, கொடுக்கலான்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷமே அதே மேடையிலே 5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கி 1,50 கோடி ரூபாயை முதல் தவணையாக வரைக்கும் இன்றைக்கு அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது.
அதே போல் அங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு முதல் கட்டமாக 1000 பெப்சி தொழிலாளர்களுக்கு அங்கே குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றது. மேலும் 5000 வீடுகளுக்கு அரசு அனுமதி விரைவில் ஓரிரு வார காலத்திற்குள் 5000 தொழிலாளர்களுக்கு இன்னும் அங்கே பையனூரில் அவர்களுக்கு கட்டுகின்ற நிலையில் அரசு நிலையில் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு கோரிக்கைகள் வச்சாங்க. அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியை ஃப்ளெக்சிபிள் ரேட்டாக வைக்கணும்னு சொன்னாங்க. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது எல்பிடி லோக்கல் பாடி, அது நான் எங்கள் துறையில் இல்லை. ஜிஎஸ்டி விதிக்கப்படும் போது மத்திய அரசு ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பை கொண்டு வருகின்ற நேரத்தில் பல்வேறு ரெப்ரசன்டேஷன் போகணும் அரசுக்கு. மத்திய அரசு அது முடிவு பண்ணுறது. அந்த நேரத்தில் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் டெல்லிக்கு செல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் 2-3 முறை இங்கே வலியுறுத்த சொல்லி டிக்கெட் ரேட்டில் ஸ்லாப் சிஸ்டத்தை வாங்கி கொடுத்த அரசு நம்மளுடைய தமிழக அரசு, மாண்புமிகு அம்மாவின் அரசு மட்டும்தான். மற்ற இடத்துல ஒரே ஃப்ளாட். ஆனால் இங்கே பொறுத்தளவில் 100 ரூபாய் டிக்கெட் வரைக்கும் 18%, 100 ரூபாய்க்கு மேலே மட்டும் 28% இரட்டை வரி விதிப்பு முறையை பெற்று தந்தது நமது தமிழகத்தில் மட்டும்தான். இல்லைன்னா ஒரே 28% தான் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அது வேறு வாங்கி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது எல்பிடியை பொறுத்தளவில் அரசின் ஆய்வில் இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அது நிதித்துறைக்கு ஆலோசனை கேட்டு அதை எப்படி சரி செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இது விரைவில் அதை பற்றி நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஷூட்டிங் சொன்னாங்க, ஷூட்டிங் உள்ள கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அது பல்வேறு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கட்டணத்தை தெரிவிக்கணும். இப்போ ஆந்திராலே அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒரே இடத்துல அதை ஒரே அனுமதி பெற்றால் போதும். அதுக்கு ஒருத்தர் நியமித்து ஒருத்தர்கிட்ட மட்டும் அனுமதி வாங்கினா போதும். அவங்க எந்த இடத்துல அந்த ஒரு படத்துக்கு ஒரு அனுமதி வாங்கினா போதும். அவங்க எந்த துறையில் வேணும்னா அந்தந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் சென்று படப்பிடிப்பை நடத்தலாம் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதுவும் அரசின் பரிசீலனையில் மட்டுமல்ல, ஆய்வில் இருக்கின்றது. விரைவில் அதுக்கு நல்ல ஒரு முடிவு வர இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் தான் டிக்கெட் ரெகுலரைசேஷன் சொன்னாங்க. தியேட்டருக்காரங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக, நான் 25 வருஷத்துக்கு மேலே அந்த டிக்கெட் விற்கிறோம். ஆனால் டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகிது பார்த்தா 10 ரூபான்னு 20 ரூபான்னு இருக்கும், 100 ரூபா 150 ரூபா. நாங்கள் வாங்குகிற முறைக்கு டிக்கெட்டுக்கு முறைப்படி நாங்கள் அச்சடித்துக் கொள்கின்றோம். அதுக்கு மட்டும் அரசு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பேச்சுவார்த்தை மூலமாக அவர்களை அழைத்து டிக்கெட் ரெகுலரைசேஷனை கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 50 பைசா 1 ரூபா தான் இருந்துச்சு. நாங்கள் 3 ரூபா வேணும் 4 ரூபா வேணாங்க. அவர்கள் எவ்வளோ கேட்டாங்களோ அது கொடுத்ததுனால தான் அப்படி சொன்னாங்க. தேட்டர்லாம் கன்வர்ஷனாக ஆகாமல் இன்றைக்கி கல்யாண மண்டபம் அப்படிலாம் மாறாமல் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் உங்களால் தான் என்று சொல்லி அன்றைக்கி திரையரங்கு உரிமையாளர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த நடைமுறையையும் அரசு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இன்றைக்கி கமிலா நாசர் அவர்கள் பேசுகிற நேரத்தில் சொன்னாங்க, அவர் பேசுறதை பார்த்தா நாசர் ஏன் வெற்றிகரமாக இருக்கார், நான் நாசர் மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கின்றார்னு சொல்வார்கள். அந்த போல இந்த கமிலா நாசர் அம்மா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாசர் வெற்றிகரமான நாயகனாக இருக்கார் என்பதை அவருடைய பேச்சை பார்த்தீங்களா தெரியும். அதே மாதிரி அருள்பதி அவர் பேச வரும்போது இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான், பேச்சுவார்த்தைக்கு வரும்போதே கொஞ்சம் சூடாக தான் வருவார். ஆனால் இன்றைக்கி யதார்த்தத்தை பேசக்கூடியவர். யதார்த்தத்தை பேசி டிடிஎஸ் சொன்னார் 1.5 2% ஆகிடுச்சு மத்திய அரசுன்னு சொல்லி. நான் உடனே ஆர்கே சுரேஷ் பக்கத்தில் இருந்தப்போ தான் பிஜேபியில் சேர்ந்திருக்கார். அதை சொல்லி நான் உடனே அவர்கிட்ட விரைவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்லிக்கு போய் இதே துறையின் தகவல் தொழில்நுட்பத்துறை பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இருக்கின்றார். அவரை சந்தித்து இங்கே லெட்டர் எழுதுவதை விட நேராக உங்கள் பிரதிநிதிகள் அழைத்து சென்று டெல்லியில் சென்று அதை முறையிட்டு அரசின் மூலமாக மத்திய அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்வோம் என்ற கருத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக முதலமைச்சருடைய அனுமதி பெற்று இதே டிசம்பர் மாதத்திற்குள்ளாக டெல்லி சென்று மத்திய அரசில் அவருடைய பிரகாஷ் ஜவடேகரை அழைத்து செல்கின்ற நேரத்தில் அந்த 1.5 டிடிஎஸ் இதை 2% இதை மட்டும் பரிசீலனை செய்வதற்கு மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் மத்திய அரசின் மூலமாக நாம் சினிமா துறைக்கு என்னென்ன வேண்டுமோ அதையும் கேட்டு பெறுகின்ற வாய்ப்பை விரைவில் அரசு உருவாக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மினி தேட்டர் நான் சொல்லிட்டேன். மினி தேட்டருங்கிறது இனி கால அவகாசம் இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த ஒரு தேட்டர் 2 தேட்டர் 3 தேட்டரை மாடிஃபை பண்ணுறதுக்கு உண்டான பணிகள் வேகமாக நடைபெற்று ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் நேற்று கூட இளங்கோவும் நண்பர் ஒருத்தர் வந்தாங்க. அந்த ப்ரொஜெக்டர் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்லை, இப்போ ப்ரொஜெக்டர் தேவையில்லை, ஆப்ரேட்டர் லைசன்ஸ் தேவையில்லை என்ற சொல்ல கருத்தை அது இன்றைக்கி ஹோம் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா அது ஒரு சினிமாங்கிறது பெரிய கடல் மாதிரி இருக்குது. நான் கூட சினிமான்னு முதல்ல லேசாக நினச்சேன், நம்மளோட முடிஞ்சு போகும்னு நினச்சேன். எங்கள் துறையை தாண்டி ஹோமுக்கு போகுது, பிறகு அடுத்து பிடபிள்யூடி போகுது, பிறகு சிஎம்டிஏ போகுது, பிறகு சிஎஸ்டி போகுது, அதுக்கடுத்து ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து ஏதாவது சென்சார்னால் நமக்கு அதிகாரமாக இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம அதை பண்ண வேண்டியிருக்கு.
அவ்வளவு பல்வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் அதையும் நேற்றைய தினம் உடனே ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பினேன். அதுவும் முடியும் தருவாயில் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் மானியத்தை பற்றி சொன்னாங்க. ஒரே நேரத்தில் 150 படங்களுக்கு மானியத்தை கொடுத்தவர் என்று சொன்னால் அது அந்த வரலாற்றை படைத்தவர் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்குள்ள மாண்புமிகு முதலமைச்சர்கள் 149 படத்திற்கு ஒரே நாளில் 7 லட்சம் ரூபாயாக 10,43,00,000 ரூபாயை ஒரே நாளில் வழங்கிய அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசு. 149 படத்துக்கு. இன்னைக்கு யாராவது ஒரு கோரிக்கை வச்சாங்க, அது உதயகுமார் சொன்னாரா என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் படம் அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு அத்தனை பேர் ரிட்டையர்டு ஜட்ஜ் எல்லாம் போட்டிருக்க கமிட்டி, அந்த கமிட்டியில் அன்பு நண்பர் சிறந்த டைரக்டர் ரொம்ப பேரை உருவாக்கிட்டு இன்றைக்கி அமைதியாக இருக்கு. சினிமா துறையில் உருவாக்கினார், சினிமா துறையில் உருவாக்கி அரசியலில் உருவாக்கினா அவர் கைராசிக்காரர். அவர் இன்னைக்கு கோரிக்கை வச்சார், அதில் யூடியூப் மூலமாக பார்க்கணும். அப்படி தானே பென்ட்ரைவில் கொடுத்துட்டா போதும், நாங்கள் பார்த்துக்கலாம். 200 லட்சம் படத்துக்கு எல்லா படத்துக்கும் கொடுத்துடலாம் அண்ணார். பென்ட்ரைவில் எல்லா படத்துக்கும் மானியம் வேணும்னு சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட பெரும்பாலான படங்கள் கிட்டத்தட்ட 70% 80% படங்களுக்கு இப்போ மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக அனைத்து படங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சீலிங் வச்சு இத்தனை பட்ஜெட்டுக்குள்ளே தயாரித்தா அந்த படங்களுக்கு முழுவதும் மானியம் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அரசு ஆலோசிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக உதய சொன்னார், இன்னைக்கு 0 பாயிண்ட்லேருந்து தோங்குறாரு பணியேன்னு சொன்னார். 0ங்கிறது லேசானது இல்லை, அதுக்கு மதிப்பே கிடையாது. அதுக்கு முன்னால் மட்டும் நம்பர் போட்டு 0வாக நம்ம போட்டு போனால் போதும், அதோட மதிப்பே தனி தான். அந்த வகையில் இன்றைக்கு முரளி அவர்களுடைய பணி அளவில்லாமல் உயர்ந்து கொண்டே போகும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அரசும் துணையாக இருக்கும். ஏன்னா சங்கம் உருப்படியாக இந்த சங்கம் செயல்பட்டால் தான் முதல் தாய் சங்கம். இதற்கு பிறகுதான் இந்த தொடர்புடைய சங்கங்களாக மற்ற அனைவரும் சினிமாவில் தயாரிப்பாளர்லேருந்து துவங்கினா தான் தியேட்டர் வரைக்கும் போய் ரீச் ஆகி எல்லாரும் வாழக்கூடிய ஒரு அமைப்புக்கு இன்றைக்கு நீங்கள் தான் தாய் அமைப்பு இல்லை, தாயாக இருக்கின்றீர்கள். ப்ரொடியூசர்கள் தான் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள்லாம் தாய். அதனால தான் ஐஸ்வரி கணேசன் வரும்போது வண்டியில் எங்களோட காலையில் வந்து பேசிட்டு வந்தார். பேசிட்டு வரும்போது எல்லாம் பல்வேறு நிலைமைகளை சொன்னார். ஏன் இன்றைக்கி உங்கள் படமெல்லாம் ரெடியாக இல்லையாண்ணா, ஏன் தலைவர் படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா, ஐயோ இப்போ இந்த படத்தை ஏன்னா தியேட்டர் கேட்கும்போது திறக்கும்போது சொன்னாங்க ஒரு 50%. நான் சொன்னேன் 50%, 50%. சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். கைட்லைன்ஸ் வந்தால் தான் நம்ம திறக்க முடியும். ஏன்னா இந்த லாக்டவுனும் மத்திய அரசு இன்றைக்கி நமக்கு அறிவிச்சிருக்கு. எனவே அந்த கைட்லைன்ஸ் வந்த பிறகு பார்ப்போம்னா, அந்த கைட்லைன்ஸ் வந்த பிறகு 1-2 மாநிலத்தில் திறந்த உடனே நம்ம ஒரு வாரம் 10 நாளில் திறந்துட்டோம். அதனால கூட கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் நிதானமாக செய்கிற காரியம் பதறாமல் செய்ய வேண்டும், சிதறாமல் இருக்கும் அந்த காரியம்னு சொல்லி திறந்தோம். 50% காணாது. நாங்கள் நீங்கள் முதல்ல பரிச்சார்த்தமாக கொண்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு 50% கூட வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி கொரோனா காலத்தில் கோயிலுக்கு திறந்தோம், கோயிலில் கூட வழிபாட்டு தலங்களுக்கு உடனடியாக மக்கள் செல்லலை. படிப்படியாக கிராஜுவலாக இன்றைக்கி கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டதில் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இன்றைக்கி தமிழகம் இருக்கின்றது. ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் வந்துச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், கிட்டத்தட்ட மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட். சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் வச்சு இன்றைக்கி ட்ரிபிள் டிஜிட்டில் வந்துச்சு. அதுவும் மிகவும் கட்டுப்படுத்துகின்ற பணியை அரசு கண்துஞ்சாது. மார்ச் 23ஆம் தேதி சட்டமன்றத்தை ஒத்தி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கையாக அதை அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அந்த எண்ணத்தோடு இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரே எண்ணத்தோடு அரசு தீவிரமாக செயல்பட்டுதான் இன்றைக்கு மத்திய அரசின் குறிப்பாக பாரத பிரதமரை பாராட்டுகின்ற நிலையில் இன்றைக்கு முதலமைச்சருடைய பணி, இன்றைக்கு அரசின் பணி சிறப்பாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு கொரோனாவை தமிழகத்தில் இல்லை என்ற அளவை இன்றைக்கு அரசு பெற்றிருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்யக்கூடாது. அதனால தான் சொன்னேன் 50%னா முதல்ல ஒரு ட்ரையல் பார்ப்போம். 50% வந்துட்டால் பிறகு ஒன்றே நீங்கள் சொல்லுங்கள் 50% வந்தாச்சு, கூட வேணும்னா 75% ஆக்குவோம், பிறகு 80% ஆகும். இப்போ சொன்னார் அடுத்த படம் ஜனவரி 13ஆம் தேதி மாஸ்டர் படம் வருது, பொங்கல்லாம் வருதுன்னு. அதுக்குள்ளே கொரோனாவே தமிழகத்தில் இருக்காது. அந்த நிலையில் இந்த லாக்டவுனும் அநேகமாக இந்த டிசம்பர் 31ஓட இந்த 20ஓட கொரோனா ஒழிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக வாழணும் தான் அரசின் லட்சியம். இவங்க மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் இது சாத்தியப்பட்டிருக்கு. அரசு என்னதான் சட்டத்தை போட்டாலும் புரட்சித்தில் ஒரு படத்தில் பாருவார், திருடரை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார். அதே போல் இந்த அரசு என்னதான் சட்டத்தை நம்ம கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒத்துழைப்பு அவசியம். அதே போல் இன்றைக்கு மக்கள் மிக ஒத்துழைப்போடு இருந்தார்கள். இன்னும் ஒத்துழைப்பு, இந்த முகக்கவசம் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த டிசம்பரோட 2020ஓடு கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழகம் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்ற நேரத்தில் அது பிறகு என்ன லாக்டவுனில் நமக்கு ஒன்றும் இருக்காது, ஊரடங்கே இருக்காது. ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து அனைத்தும் அங்கே விடுவிக்கப்படுகின்ற நிலையில தான் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அந்த ஆள் சும்மா இருக்கு. பிறகு கில்டு சொன்னார். கில்டு சங்க தலைவர் ஜாக்குவார் தங்கம் தமிழை பற்றி சொன்னார். தமிழை பற்றி அவர் கில்டு சங்கமா இல்லை கோல்டு மாதிரி கில்டா கோல்டான்னு நமக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. அதுக்கு தமிழ் உணர்வோடு பேசிய அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் ஒரு கோரிக்கை வச்சாங்க, 8 தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் சப்சிடி, அப்படி தானே? இந்த மைக்கேல் ராயப்பன் அவர் ஒரு ப்ரொடியூசர் தான், சட்டமன்ற உறுப்பினர். அவர் எல்லாம் 8 தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் தான் சப்சிடி கிடைக்குங்கிற நிலைமை இருக்குது. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த உத்தரவை பண்ணணும்னு சொன்னாங்க. சென்சார் பண்ண உடனே கொடுக்குறங்கிறது சரியாக வருமானு தெரியல. சென்சார் பண்ணி படம் ரிலீஸ் ஆகிட்டால் போதும், அது 1 தேட்டர் 2 தேட்டருங்கிறது இல்லை. சென்சார் பண்ணி படம் வெளியே வந்து ரிலீஸ் ஆனால் அதுக்கு மானியத்தை பரிசீலிக்கலாம் என்ற கருத்தை உங்கள் வாயிலாக நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் அரசு அதான் 8 தேட்டருங்கிற கண்டிஷன் இல்லாமல் 1 தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கூட போதும். தேட்டரு படத்தை சென்சாரை தாண்டி ரிலீஸுங்கிற நிலையை வந்தால் நிச்சயமாக அரசு அந்த சப்சிடியை மானியம் கொடுப்பதற்கு பரிசீலிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இது ஒரு கேட்கம்னாலே கேளுங்கள் தட்டுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் இதில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்காமலேயே அந்த படத்திற்கு மானியம் கொடுப்பதற்கு மட்டும் இல்லாமல் படத்திற்கு உண்டான விருதுகள் வாங்குவதற்கு உண்டான டயத்தை கொரோனா காலமாக இருந்ததுனால இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்னு சொல்லி நவம்பர் 29 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி போதிய காலவாசத்தை கொடுத்துருந்தோம். அநேகமாக அதில் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 29 4 நாளைக்கு முன்னால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் டயத்தை. அதில் போகாது என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு அனுமதியை கேட்டு போதிய கால அவகாசம் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவ்வளோதான் இந்த கோரிக்கைகள்லாம். மற்ற கோரிக்கை சொல்லிடுங்க. ஆமாம், அது அரசு கேபிள் டிவி சொல்கிறாங்க. அது அரசு கேபிள் டிவி இன்றைக்கி கேபிள் டிவி நிறுவனமே எனக்கு தெரிஞ்சு கேபிள் டிவியை இன்றைக்கி அரசே நிர்வகிக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு டிஜிட்டல் உரிமத்தை மத்திய அரசின் மூலமாக பெற்று கேபிள் டிவியை இயக்குகின்ற ஒரே மாநிலம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு. அம்மா தான் இன்றைக்கி அம்மா இருக்கும்போதே முதலமைச்சர் இருக்கும்போதே மத்திய அரசை வலியுறுத்தி அந்த டிஜிட்டல் உரிமம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிலேயே டிஜிட்டல் உரிமத்தை அரசு கேபிள் டிவிக்கு பெற்ற மாநிலம் பெற்ற முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அது தனி அமைப்பு இல்லை, நமது அரசில் தான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, நம்ம மூலமாக பண்ணணுங்கிறீங்க. அதையும் நீங்கள் ஒரு கோரிக்கையாக கொடுத்து அதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதுவும் பரிசீலிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு கோரிக்கையாக நீங்கள் இத்தனை கோரிக்கை வச்சுட்டீங்க, நான் ஒரு கோரிக்கை சொல்கிறேன். நீங்கள் வெற்றி விட்டீங்க, என்னை பார்த்தீங்க, முதலமைச்சரை பார்த்தீங்க, பல்வேறு இன்னொரு கட்சி தலைவர்லாம் பார்த்தீங்க, அது ஒரு மரியாதை நிமித்தம் சந்திச்சிங்க. அதனால் உங்களை எதிர்த்து போட்டி போட்டவங்களே நீங்கள் ஒன்றாக போய் சந்தித்து உங்கள் ஆதரவு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கோரிக்கை, ஏன்னா அது அன்னைக்கு முடிஞ்சு போச்சு தேட்டர். அப்படியே இன்றைக்கி பாரதி ராஜா அவர்களுக்கு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நான் சொன்னேன். அவர் எனக்கு நடிகை நண்பர், அடிக்கடி பேசுவார் சினிமா பற்றினா. நான் சினிமா பற்றி அவங்களாம் பேசினா தான் அந்த ஐடியா எனக்கு தெரியும். என்னதான் சினிமா பார்த்து சினிமா ரசிகனாக இருந்தால் போதாது, அந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணுன்னா சக்தி சிதம்பரம் இருக்கார், பல வெற்றி படங்களை கொடுத்தவர். மைக்கேல் ராயப்பன்னு போனவிட்ட என்னோட எம்எல்ஏ இருந்தார், அவரும் ப்ரொடியூசர் தான். இன்றைக்கி எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரும்போது என் கூட வந்திருக்கார் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், அவர்களையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி வந்த நேரத்தில் பாரதி ராஜா கிட்ட கூட நான் அடிக்கடி பேசுவேன். அது மாதிரி எஸ்ஏ சந்திரசேகர் பேசும்போது சொன்னார், அவர்கிட்ட ஒன்று நான் கேட்க வரும்போது அவருடைய இளமையின் ரகசியத்தை மட்டும் நமக்கு சொல்லிட்டாருன்னா அது இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு வர போகணும். அவரும் இளமையாக இருக்கிறதுனால தான் அன்பு நண்பர் இன்றைக்கி முன்னணி நட்சத்திரமாக இருக்கின்ற நடிகர் அன்பு சகோதரர் விஜயும் ரொம்ப இளமையாக இருக்கார். அந்த இளமையின் ரகசியத்தை அவர் விஜய்க்கு மட்டும் சொல்லாமல் எங்களுக்கும் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி இளமை துடிப்போடு அவர் படத்தை ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருந்து பார்த்தவங்க. அந்த டைட்டில் சாங்கே போடுவார், சட்டம் ஒரு இருட்டரை, அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார்ன்ட்டு. அப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை அப்போல்லாம் படம் எடுப்பார். அவரும் என்னுடைய நண்பர். இப்படி எல்லாரையும் நான் நண்பர்களாக பெற்றதுனால தான் இன்றைக்கி திரையுலகை பற்றி அதிகமான அளவில் ஈடுபாட்டோடு உண்மை நிலையை தெரிந்து கொள்கின்ற நிலையில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் சொன்ன கோரிக்கை மட்டும் பாரதி ராஜா அவர்களுக்கும் நான் நேற்று இவங்க வந்தாங்க, எனக்கு அழைப்புதல் கொடுக்க வந்தாங்க என்னுடைய அறைக்கு. டிவியில் பார்த்தா இவங்க வர முன்னாடியே நான் பார்த்தேன். அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி பாரதி ராஜா சொன்னிட்டு அப்போ தான் ஸ்குரோல் ஓடிச்சு. நான் உடனே இவங்க வந்த உடனே காமிச்சேன். பாரதி ராஜா இன்றைக்கு திரையுலகில் தமிழ் திரையுலகில் புதிய சகாப்தத்தை படைத்தவர். அங்கே ஷூட்டிங் படத்தை
அங்கே இண்டோர் ஷூட்டிங்லேருந்து வெளி உலகத்துக்கு கொண்டு சென்ற இயக்குனர் இமயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. யதார்த்தத்தை கொண்டு வந்தவர். கிராமப்புறத்தில் என்ன நாங்களாம் கிராமத்தில் வாழ்கிறோங்க, கிராமத்தின் யதார்த்தத்தை திரையில் கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லை, காதலுக்கு ஜாதி மதம் ஒரு தடை என்று என்பதை அலைகள் வகையில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஜாதி ஒரு தடை இல்லை என்று, மதம் ஒரு தடை இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் புதிது. இந்த படமெல்லாம் இப்போ வந்துச்சுன்னா நம்ம ரிலீஸே பண்ண முடியாது. அது ஒரு காலகட்டம். அதுலேயும் அழுத்தமாக செஞ்சவர், அழுத்தமாக அந்த கருத்தை சொன்னவர். அப்படிப்பட்ட புரட்சிகரமான இயக்குனர், யதார்த்தவர் அவளை சொன்னார். அவருக்கும் இந்த நேரத்தில் இங்கே இல்லாவிட்டாலும் கூட வெளியூரில் இருந்தாலும் இந்த சங்கத்திற்கு வாழ்த்து சொன்னதற்காக மூத்த இயக்குனர் என்ற வகையில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். இப்படி எல்லாரோட ஆசை உங்களுக்கு இருக்கணும், அவரும் அங்கே சொல்கிறார். அதே போல் இந்த போட்டியிட்டவங்களும் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல. அவங்களையும் அழைத்து நீங்கள் ஒருமுகமாக ஒன்றுபட்டு செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து காலத்தின் அருமை கருதி அப்போவே சொல்லிட்டார், மனோபோல சொல்லிட்டார், பசிக்கரத்தில் இருந்தவங்களும் தூங்கிட்டு இருந்தவங்களும் நான் எழுப்பி விட்டேன்ட்டு சொல்லி, அந்த அளவிற்கு நானும் உங்களுக்கு தடைக்கல்லாக இருக்காமல் நிச்சயமாக திரையுலகம் மென்மேலும் வளருவதற்கு படிக்கல்லாக இந்த அரசு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கின்றேன். அதே போல் இன்றைக்கி ஐஎஃப்சி இந்த சர்வதேச திரைப்பட விழாவுக்கு நீங்கள் சொன்னீங்க சப்சிடியை 7 லட்சம் 5 லட்சத்தை இருந்தது 7 லட்சமாக உயர்த்தியதே அம்மாவின் அரசு தான். அதே போல் இந்த கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நானும் வருஷம் நான் மினிஸ்டர் அனுப்புகிறேன் 3 தடவை போயிட்டேன். ஏன்னா அங்கே போனால் தான் எப்படி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்ன ரோல் நமக்கு என்னன்னு சொல்லி தமிழ் திரைப்படம் நான் சொல்லுவேன், எல்லாரையும் கூட்டணும் நீங்கள் பெரும்பாலும் வாங்கன்னு சொல்லுவேன். நிறைய வந்தாங்க. நான் சொன்னேன், நம்ம தனியாக சும்மா போயிட்டு வர்றது கொஞ்சம் இதாக தெரியுதுண்ணே, அதுக்கு நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு முதலமைச்சர் சொன்னேன். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு முதலாக அதிலே தமிழ் திரைப்படங்கள் கலந்து கொள்வதற்கு 10 லட்சம் ரூபாய் அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இதுவரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூஷனே இல்லை. அதுபோல் சர்வதேச திரைப்பட விழாவுக்கு 25 லட்சமாக இருந்தது, அதை அம்மா அவர்கள் 50 லட்சமாக கொடுத்தாங்க. அந்த 50 லட்சத்தை 75 லட்சமாக கேட்டாங்க. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 75 லட்சமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. அதுவும் அரசின் பரிசீலனை இருக்கின்றது. இந்த ஒரு நாள் இன்னைக்கு தான் துவக்கம். இது ஒரு விழா இல்லை, இன்னைக்கு அவர்களுடைய பணி துவங்குவதற்கு ஒரு அடையாளம். இந்த இதிலிருந்து அவர்கள் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் பேசி போதிய நேரத்தை நான் வாங்கி தருகின்றேன். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சினிமா துறைக்கு உண்டான கோரிக்கைகளை விரைவில் எந்தெந்த கோரிக்கைகள் எந்த அளவில் இருக்கின்றது என்ற விவரத்தையும் நான் உங்களுக்கு அறிக்கையாக அளித்து விடுகின்றேன். மீதி உள்ள கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் உங்களுடைய நேரடியாக நீங்கள் அமர்ந்து பேசி அதற்கு உண்டான தீர்வு கிடைப்பதற்கு நான் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக அல்லாமல் உங்கள் குடும்பத்தில் திரைப்படத்துறையின் சினிமா துறையின் ஒரு பொறுப்பினராக ஒரு அங்கமாக இருந்து நிச்சயமாக உதவி செய்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்ற அத்தனை சினிமா துறையை சேர்ந்த குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.